ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே வருகிற அடுத்த 3 நாட்களுக்கு நாம் தொடர்ந்து மனிதனுடைய ஆவி, ஹியூமன் ஸ்பிரிட், இதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கவும், இந்த மனிதனுடைய ஆவிக்குள்ளாக எவ்விதமாய் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்பதையும், அதுக்கப்புறம் ஆவியின் கனிகளிலும் ஆவியின் வரங்களிலும், ஏன்னா நம்ம ஆவிக்குரிய மனிதர்களாக இருப்பதினாலே ஆவியின் கனிகளிலும் ஆவியின் வரங்களிலும் நாம் வளர வேண்டிய விதங்களை குறித்தும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு ஒரே ஆராதனையாக தான் இருக்கிறது. ஆகையினாலே அதிலும் உங்களோடு நான் பேச போகிறேன். இது தொடர்ச்சியாக நாம் மிகவும் கவனத்தோடு கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. ஆகையினாலே இதை ஏனோதானோ என்றோ கவனக்குறைவோடவோ வேற எந்த கவன சிதைவோடையும் நீங்கள் இதை கேட்பீங்கன்னு சொல்லி சொன்னால் இது உங்களுக்கு பிரயோஜனமற்றதாக இருக்கும். முழு மனதோடு நான் உங்களுடைய கவனத்தை நான் கேட்கிறேன். முதலாவது ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம். சேர்ந்து வாசிப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. திரும்ப வாசிப்போமா? நிறுத்தி நிதானமா சத்தத்தை உயர்த்தி. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு முன்பதாக உங்களோடு ஆத்துமாவை குறித்து நான் பேசினேன். ஆத்துமாவின் காயங்கள் என்று சொல்லி உங்களோடு நான் பேசினேன். அதன் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டார். அநேகருடைய ஆத்துமாவை சரி செய்வதற்கு வேண்டியதான வழிகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த நாளிலே மனிதனை மனிதனாய் மாற்றுகிறதான இந்த ஆவி, இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆவி குறித்து சொல்லும் பொழுது இதற்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது. உள்ளான மனிதன் என்கிறதான பெயர் இந்த ஆவிக்கு இருக்கிறது. என்ன பேருங்க? உள்ளான மனிதன், தி இன்னர் மேன் என்று சொல்லி சொல்லுகிறோம். இப்போ இந்த உள்ளான மனிதன் யார்? இப்போ வெளிப்பிரகாரமான மனுஷன், இப்போ பில்லின்னு எடுத்துக்கிட்டா பில்லிக்கு வெளிப்பிரகாரமாக ஒரு சரீரம் ஒன்று இருக்கிறது. ஆனால் இந்த பில்லிக்கு உள்ளான மனிதன் என்றும் ஒருவர் இருக்கிறார். அந்த அந்த உருவத்திற்கு, அந்த ஆவிக்கு என்ன கிடையாது அப்படின்னா, இப்போ இருக்கிற மாதிரி கை, கால் அப்படின்ற உருவெல்லாம் இல்லை. அது ஒரு ஆவியை போல என்னுடைய உடம்புல ஆவி எங்கே இருக்குன்னு எங்கேயாவது கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. எந்த மருத்துவர்களாலையும் முடியாது. ஆவி நுரையீரலில் இருக்குது, இல்லை மூளையில் இருக்குது, இருதயத்தில் இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆவி சரீரம் முழுவதும் இருப்பதினால தான் சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது? இயங்கி கொண்டிருக்கிறது. இதை ஒரு மனிதன் என்று, என்னை பார்த்து ஒரு மனுஷன்னு சொல்கிறோம். என்னுடைய ஆவி என்னை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா இதை மனுஷன்னு சொல்ல மாட்டோம், பிணம் என்று சொல்லுவோம், இல்லைங்களா? ஆமாம் தானே? அந்த ஆவி இருக்கிற வரைக்கும் தான் அந்த சரீரத்திற்கு மனிதன் என்று சொல்லி பெயர். சரி, இப்போ தேவன் மனுஷனை உருவாக்கும் பொழுது அவர் அந்த மனிதனை 3 விதங்களிலே, அதாவது 3 பாகங்களும் இணைந்ததாக, சரீரமும் ஆவியும் ஆத்துமாவும் இணைந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் உருவாக்கினார். ஏனென்றால் அவர் திருத்துவ தேவனாக இருக்கிறார். அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாய் இருப்பதினாலே மனிதனுடைய தன்மையும் அவ்விதமாக 3 அமைப்புகளிலும் இணைந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உருவாக்கினார். இப்போ ஃபர்ஸ்ட் ஆதாம கர்த்தர் உருவாக்கும் போது எதில் உருவாக்கினாருங்க? மண்ணினாலே உருவாக்கினார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் கர்த்தர் அவனுடைய நாசியிலே சுவாசத்தை ஊதினார், பிரெத் ஆஃப் காட்னு சொல்றோம், ரூவா காற்று என்று சொல்லுகிறோம். அந்த காற்று உள்ள போட உடனே அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? ஆத்துமா வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
இப்போ இந்த ஆவி மனிதனிலே முக்கியமான ஒரு காரியத்தை இந்த நாளிலே, இந்த அடுத்து வருகிற 4 நாட்களுக்கு முக்கியமான ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த சரீரத்துக்குள்ள கர்த்தர் தந்திருக்கிற இந்த ஆவி இருக்கு இல்லைங்களா, இந்த ஆவிக்கு ஒரு ஒரு விசேஷமான ஒரு தன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்போ மாம்ச சரீரத்தில் இருக்கிறதான மனிதர்கள், நமக்குள்ள என்ன இருக்குது? ஆவி இருக்கிறது. அதனால நம்மளால 2 மண்டலங்களில் கிரியை செய்ய முடியும். ஒன்று, மாம்ச மண்டலத்தில் மாம்ச சரீரத்தினாலே கிரியை செய்ய முடியும். ஆவி மண்டலத்தில் நமக்குள்ள இருக்கிறதான ஆவியினாலையும் நம்ம என்ன பண்ண முடியும்? கிரியை செய்ய முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம எப்பயுமே, நம்ம அடிக்கடி நம்மளுடைய ஊழியங்கள், நம்மளுடைய பிரசங்கங்களிலும் நம்முடைய ஆராதனைகளிலும் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன இருக்குதுங்க? ஆவி உலகம், ஆவி மண்டலம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இப்போ இந்த சரீரமா இருக்கக்கூடிய இந்த உலக மண்டலத்துல நம்மளுக்கு எப்படி கை காலு இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம செயல்படுறோமோ, இதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற ஆவி மண்டலத்திலே செயல்படக்கூடியதான தன்மை உடையது. இப்போ இதற்கு விசேஷமாக ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஒரு சில தண்ணீரில் வாழுகிறதான ஜீவ ஜந்துக்கள்னு எடுத்துக்குவோம். உதாரணத்திற்கு முதலைகள், crocodile. இப்போ நீங்க இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது ஆம்பிபியன் என்று சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, அது தண்ணீரிலும் இருக்கும், நிலத்திலும் இருக்கும். தண்ணி கடியிலையும் என்ன பண்ணும்? முதலைகள் போகும். அதே நேரத்தில் வேட்டையாடணும், தண்ணிக்குள்ளேயும் மீனை பிடிச்சி சாப்பிடும். வெளியில் வேட்டையாடணுன்னாலும் வெளியவும் வரும். அதை கர்த்தர் அவ்விதமாக ரொம்ப நேர்த்தியாக அதை உருவாக்கி இருக்கிறார். இப்போ இது 2 நிலையிலுமே, தண்ணீரிலும் இருக்கும், காற்றிலும், அதுமாதிரி நிலத்திலையும் என்ன பண்ணும்? அது இருக்கும். இப்போ இதே மாதிரி தான் தேவன் மனுஷனுடைய சரீரத்தை உருவாக்கினார். புரியுதுங்களா? மனிதன் வெறுமனே இந்த உலகத்தில் வாழ்வதற்காக, சும்மா மானுஷிகமாக உலக மண்டலத்தில் இந்த 5 புலன்களை வைத்து வாழ்வதற்காக நாம் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. மனிதனுக்குள்ள இருக்கிற ஆவி மண்டலத்திலும் இருக்கக்கூடியதான அநேக காரியங்களை பார்க்கவும், கற்றுக்கொள்ளவும், அறிந்து கொள்ளவும், அதிலே இடைப்படவும், அந்த ஆவி மண்டலத்தில் இருக்கிற காரியங்களை சென்ஸ் பண்ணவும். அதாவது இந்த 5 புலன்கள் நம்ம சரீரத்தில் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஆவிக்குரிய சென்சஸ்லாம் இருக்கு. அதை பற்றி நான் சொல்ல போறேன். இப்போ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் இணைந்து இருக்கவும் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் என்பது உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ இந்த 2 மண்டலமும், இப்போ 2யுமே 2 வட்டமாக வைத்துக் கொள்வோம். இப்போ உதாரணத்திற்கு சரீர மண்டலம் என்பது ஒரு வட்டம்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஆவி மண்டலம் என்பது ஒரு வட்டம்னு வைத்துக் கொள்ளுங்க. இப்போ இந்த 2 வட்டத்தையும் நீங்க, நம்ம ஸ்கூல்ல 10th ஸ்டாண்டர்ட்ல எனக்கெல்லாம் வென் டயக்ராம்னு ஒரு படம் ஒன்று வரும், பார்த்துருக்கிறீங்களா? 2 வட்டத்தை பக்கத்துல போடுவாங்க. பக்கத்துல போட்ட உடனே இந்த வட்டத்திற்கு பொதுவான ஒன்று இருக்கும், இந்த வட்டத்திற்கு பொதுவானது ஒன்று இருக்கும். இப்போ 2 வட்டமும் இணையும் போது பொதுவான அந்த இடத்துல இருக்கக்கூடியதை வைத்து நம்ம கணக்கெல்லாம் ஏதோ போடுவோம், வென் டயக்ராம். இப்போ அதே மாதிரி தான் இந்த ஆவி மண்டலமும் இந்த சரீர மண்டலமும் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒன்றோடு ஒன்று இணைகிற ஒரு ஓவர்லாப்னு சொல்லுவாங்க. ஒன்றின் மேல் ஒன்று, இல்லை ஒன்றோடு ஒன்று இணைந்து கொள்ளுகிற தருணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எப்போ அப்படின்னா, ஒரு மனுஷன் அவன் வெறுமனே மாம்சத்துல பிறந்தவன் மாத்திரமல்ல, அவன் ஆவிக்குரியவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு ஒரு மனுஷன் உணர்றாங்க இல்லைங்களா, அந்த டைம்ல நம்ம என்ன ஆயிடுறோம்? ஆவி மண்டலத்தை குறித்து ஒரு உணர்வு உள்ளவங்களா மாறுறோம். ஏசப்பா அதை பத்தி சொன்னார். நிக்கோதேமு கேள்வி கேட்டப்போ, ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொன்னார். இப்போ இந்த ஆவியினாலே பிறத்தல் அப்படின்ற ஒரு அனுபவம் ஒரு மனுஷனுக்கு உண்டாகும் போது, அவன் வெறுமனே நான் மாம்சத்துல மாத்திரம் தானே இவ்வளோ நாள் இருந்தேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவன் இப்போ என்னவா செயல்பட ஆரம்பிக்கிறான்? மாம்சத்திலும் செயல்படுறான். அதே நேரத்தில் ஆவி மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரியைகளிலும் அவன் ஈடுபட ஆரம்பிக்கிறான். ஆவி மண்டலத்திலும் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதுவரைக்கும் அவனுடைய ஆவி, நம்ம எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிற மாதிரி, நாம் பாவத்திற்கு மரித்தவர்களாயிருந்தோம். நம்முடைய ஆவி, அதாவது ரட்சிக்கப்படாதவர்கள், இயேசுவை அறியாதவர்கள், இந்த ஆவி மண்டலத்தை குறித்து உணர்வு இல்லாதவர்களை கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது தெரியுங்களா? அவர்கள் பாவத்திற்கு மரித்தவர்கள். அதாவது மூச்சு விடுறாங்க, ஆனா அந்த உள்ளான மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? செத்து போய் கிடக்கிறாரு. ஆனா எப்போ உள்ளான மனுஷன் உயிர் அடைகிறாரு? உயிர் வருது அவருக்கு, பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும்பொழுது உள்ளான மனுஷன் என்ன ஆயிடுறாருங்க? பிரீத் பண்ண ஆரம்பிக்கிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ நம்ம ஞானஸ்நானத்தில் பண்றது என்னதுங்க? நம்ம மாம்சத்திற்கு மரித்து
ஆவிக்குள்ளாக நாம் பிழைக்கிறோம் என்பதன் அடையாளமாக தண்ணீரில் நம்ம முங்கி எந்திரிக்கிறோம். ஒரு சிலர் இப்படி படுக்க வச்சு எந்திரிப்பாங்க, ஒரு சிலர் உட்காந்து எந்திரிப்பாங்க, ஒரு சிலர்லாம் வந்து நான் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப தண்ணி குறைவாக இருக்கும், ஒரு பக்கெட் தண்ணி ஏற்றி மேலே ஊற்றிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு எதுவும் கிடையாது. மொத்தத்துக்கு தண்ணி முழுதுமாக நம்மளை கவர் பண்ணணும், சரிங்களா? ஏன்னா ஆப்பிரிக்க மிஷினரி டீம்லாம் அந்த மாதிரி அங்கெல்லாம் தண்ணியெலாம் இருக்காது. அங்கெல்லாம் வந்து சும்மா சின்ன குழி வெட்டி அதில் அப்படி நீட்டி இவ்வளோதான், ஒரு அரை அடிக்கு தான் தண்ணி இருக்கும், அதில் போய் எங்கே முங்குறது? ஸோ ஆகையினாலே அவ்விதமாக பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து இந்த தெளிப்பு ஞானஸ்தானோன்றது இருக்கக்கூடாது, முழுவதுமாக தண்ணீர் நம்மளை மூடணும். ஸோ தண்ணீர் மூடும் போது என்ன பண்ணுறோமா, நம்ம மாம்சத்திற்கு மரித்து ஆவிக்குள்ளாக நம்ம பிழைக்கிறோம். சரி, இப்போ இந்த சரீர பிரகாரமான இந்த உடலும் ஆவி மனிதன் சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஆவி மனுஷனும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி கொள்ளும் விதமாக தான் தேவன் உருவாக்கினார். பிசிக்கல் பாடி கேன் இன்டராக்ட் வித் த ஸ்பிரிச்சுவல் பாடி. ஆவிக்குரிய சரீரம் மாம்ச சரீரத்தோடு என்ன பண்ண முடியும், தொடர்பு கொள்ள முடியும். அவ்விதமாக தான் கர்த்தர் நம்மை உருவாக்கினார். புரியுதுங்களா? ஆனா ஏசப்பாவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஆவி எப்படி இருந்துச்சு, செத்து போயிருந்துச்சு. ஆவியானவர் வந்த உடனே ஆவி என்ன ஆயிடுச்சு, நம்மளுடைய ஆவி, இந்த மனுஷனுடைய ஆவி உயிரடைந்து விட்டது. இப்போ உயிரடைஞ்ச உடனே எல்லாமே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனேயே எல்லாமே காது கேட்கறது பேசுறது எல்லாமே பண்ணுமா எடுத்த உடனே? இல்லைங்களா? அது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைய நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரெயின் பண்ணுவோம், பயிற்றுவிப்போம். இந்த உலகத்தில் நடக்கணும், தொடணும், மோந்து பார்க்கணும், நுகர்ந்து பார்க்கணும், கேட்கணும், பேசணும், இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், எடுத்த உடனே குழந்தைக்கு தெரியாது, பேனு கத்த மட்டும் தான் தெரியும். ஆனா மற்றதெல்லாம் செய்யறதுக்கு குழந்தைக்கு என்ன பண்றோம், பயிற்சி அளிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம தேவனுக்குள்ளாக முதல்ல பிறந்த உடனே, அதாவது ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து நம்மை ஆவிக்குரிய மனுஷனிலே பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு நல்ல சபையில நம்ம இருக்கணும். நிறைய நேரங்களில் இந்த சபை ஒழுங்காக அந்த வேலையை செய்யலைன்னா அங்க இருக்கிறதான ஆவிக்குள்ள பிறந்தேன்னு சொன்னவங்க குழந்தைகளாகவே தான் இருப்பாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அப்போ சபையினுடைய ஒரு பெரிய பொறுப்பு என்னங்க, குழந்தைகளா, ஆவி நிலையில குழந்தைகளா வர்றவங்களை என்ன பண்ணணும், ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுத்து ஆவி மண்டலத்திலும் மாம்ச மண்டலத்திலும் ரெண்டுத்திலையுமே ஒரே நேரத்தில் இடைப்பட்டு செயல்படக்கூடியவர்களாக, இதனுடைய வித்தியாசம், மாம்சத்தினுடைய வித்தியாசம், ஆவியினுடைய வித்தியாசம், இப்படி பல காரியங்களை போதிக்கிறதாக சபையினுடைய என்விரான்மெண்ட் இருக்கணும், அதனுடைய சூழல் அப்படி இருக்கணும். நம்முடைய சபையில அவ்விதமாக நம்ம செய்யறோமா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ இந்த மாம்சத்துல நம்ம நடமாடும் பொழுது எப்படி இதுல இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே நல்லதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன். சாப்பிட்ற பொருள் இருக்குல்ல, எல்லாமே நல்லதா? இல்லை. இப்போ நீங்க உதாரணத்துக்கு சாதாரணமா நம்ம சரீரத்துக்கு ஒரு ட்ரெஸ் போடுறோம், அதுல எல்லாமே நல்லதா? இல்லை. அதில் அரைகுறையானதும் இருக்குது. அதில் வந்து ஒரு சில காலத்திற்கு நம்ம போய் இப்போ இந்த காலத்தில் வந்து நான் ஒரு நல்ல ஒரு கம்பளியை போத்திக்கிட்டு நல்ல ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு வந்தேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு காலத்திற்கும் அந்த இடத்திற்கும் இந்த சரீரத்தில் ஒரு சில காரியங்களில் நம்ம மாற்றம் ஏற்படுத்தி கொள்ளுகிறோம் இல்லையா? இதே மாதிரி தான் ஆவி மண்டலத்திலும் தீமையும் இருக்கிறது, நன்மையும் இருக்கிறது. இப்போ இந்த மாம்சத்துக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த மாம்சத்திற்கு ஒரு ட்ரைனிங்கே எங்க அம்மா அப்பா கொடுத்தாங்க. என்ன ட்ரைனிங்கு? இந்த சாப்பாடு சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இந்த காலத்தில் இந்த ட்ரெஸ் போடணும், இதை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய குடும்பத்தினர் என்னுடைய சரீரத்திற்கு பயிற்சியை கொடுத்தாங்க. இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நீ அனுபவிக்கலாம் அப்படின்னு ஒரு நாளும் நம்ம சொல்ல முடியாது, சொன்னா அது தப்பு. இப்போ இதே மாதிரி தான் ஆவி மண்டலத்திலும் நன்மையான காரியங்களும் இருக்கிறது, தீமையான காரியங்களும் இருக்கிறது. இப்ப இந்த ஆவி மனுஷனுக்கு எது தேவை என்பதை பரிசுத்த ஆவியானவர் நிர்ணயிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்ம நன்மைக்குரிய காரியங்களை என்ன பண்ண முடியும், ஆவி மனிதனிலே பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஒருவேளை என் இஷ்டத்துக்கு நான் எனக்கு ஆவியை பத்தி தெரியும், ஆவி மண்டலத்தை பத்தி தெரியும்னு வச்சுக்குவோம், ஆனா எனக்கு பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் இல்லைன்னு வச்சுக்குவோம். அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? போற வர எல்லா காரியத்தையும் என்னுடைய ஆவி என்ன பண்ண ஆரம்பிக்கும், அனுபவிக்கணும்னு சொல்லி நினைக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ என்ன நடக்குது அப்படின்னா
தீமை மாதிரியே நன்மை மாதிரியே இருக்கக்கூடிய தீமைகளையும் என்னுடைய உள்ளான மனிதன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆவி உலகத்திலிருந்து, ஆவி மண்டலத்திலிருந்து எடுத்துக்கொண்டே இருக்கும். இப்போ இந்த ஆவிக்கு ஒரு அமைப்பு இருக்கிறதா அப்படின்னா, நம்ம அதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம வாசிச்சோம்னா நமக்கு புரியும். இந்த ஆவியினுடைய அமைப்பு என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 16வது அதிகாரம் 19 25 வசனம். லூக்கா 16 19 25 நான் வாசிக்கிறேன். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமை அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். போதும். இப்போ இங்க வந்து ஒரு உவமையை ஏசப்பா சொல்றாரு. ஆனா இவர் உவமை சொன்னதனுடைய கருத்து இதுக்கு பின்னாடி வருது. நம்ம அது நம்மளுடைய கான்டெக்ட்ல இப்போ நமக்கு தேவைப்படல. ஆனா இதுல இருந்து ஒரு வெளிப்பாடை நம்ம கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த ஐஸ்வர்யவான், அதாவது நல்ல பணக்கார மனுஷன், அவர் ரொம்ப ஜம்பமா வாழ்ந்து இருக்கிறதான அந்த ஏழை மனுஷன் அவன் என்ன பண்ணல, கண்டுக்கல, அவனுக்கு ஒழுங்கா எந்த ஒரு உதவியும் செய்யல. அதனால அவன் செத்து போயிட்டான், இவனும் செத்து போயிட்டான். இப்போ இருவரும் வெவ்வேறு இடங்களுக்கு மரித்ததற்கு அப்புறம் போகிறார்கள். இப்போ இந்த ஐஸ்வர்யவான், இந்த பணக்காரன் இப்போ எங்க இருக்கிறான்னா, அவன் இப்போ அக்கினியில, அதாவது நரகத்துல அவன் தள்ளப்படுகிறான் அப்படின்னு சொல்லி இந்த உவமையில ஏசப்பா சொல்றார். இப்போ இங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த பாருங்க, ஐஸ்வர்யம் அடக்கப்பட்ட பாதாளம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல அந்த ஐஸ்வர்யவான் இருக்கிறானா. இப்போ பாதாளத்துல இப்போ போன உடனே இப்போ ஒரு மனுஷன் செத்துடுறாங்க. செத்ததுக்கு அப்புறம் அவனை மண்ணில் புதைச்சிடுறாங்களோ எரிச்சிடுறாங்களோ ஏதோ ஒன்று. அப்போ என்ன ஆயிடுது, மாம்சம் என்ன ஆயிடுதுங்க சொல்லுங்க, மாம்சம் என்ன ஆகுது, அழிஞ்சு போயிடுது. எலும்பு கூடு முத கொண்டு எல்லாமே அரிச்சு போயிடுது. எரிக்கிறாங்களோ புதைக்கிறாங்களோ மாம்சம் அழிஞ்சிரும். ஆனாலும் நம்ம அடுத்த நிலைக்கு, அதாவது எய்தர் பாதாளத்திற்கோ இல்லை பரதீசத்திற்கோ நம்ம போகும்போது அங்கேயும் ஒரு சில உணர்வுகளை நம்ம பெற்றுக்கொள்கிறோம், ரீடைன் பண்றோம், வைத்துக் கொள்கிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போனானா, ஆனால் அங்கிருந்து அவன் என்ன பண்றானா, கண்களை ஏறெடுத்து, அப்போ அவனுக்கு கண் அங்கே இருக்குது, பிசிக்கல் ஐஸ் கிடையாது, மாம்ச கண்ணு கிடையாது, அவனுக்கு ஆவிக்குரிய கண்ணுன்னு ஒன்று, ஆவி மண்டலத்தில் பார்க்கக்கூடிய கண்ணுன்னு ஒன்று இருக்குது. அடுத்ததா, தூரத்தில் ஆபிரகாமின் மடியில் லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாம், நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியின் தண்ணீரில் தோய்த்து. இப்போ லாசருவும் இந்த பக்கம், இந்த எக்ஸ்ட்ரீம்ல, இந்த ஒரு நன்மை செய்த ஒரு மனுஷனுடைய கேட்டகரியில் அவர் பரதீசத்தில் இருக்கிறார். இப்போ இவர் என்ன பண்றாரு, இவருக்கு கையெல்லாம் இருக்குது, விரல்லாம் சொல்றாங்க. இப்ப விரலினாலே என்ன சொல்றாராம், தண்ணீரை எடுத்து என் நாவை குளிர பண்ணும்படி ஒரு சொட்டு தண்ணினாச்சும் கொடுங்கன்றான். அப்போ நாவு இருக்குது ஆவி மண்டலத்துல, சரியா? அடுத்ததா, இந்த அக்கினி ஜுவால் வேதனைப்படுகிறேனே என்று சொல்லி கூப்பிட்டான். அப்போ வாய் இருக்குது, சத்தம் இருக்குது. இப்போ நம்மளா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு சில காரியங்களை இங்க நம்ம ஒரு 5 முக்கியமான ஒரு அமைப்பை ஆவி மனுஷனிலே இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஒன்று, கண்கள். சரிங்களா? நான் சொல்றதை நீங்க எழுதிக்கோங்க. கண்கள். அடுத்ததாக விரல்கள் இருக்கிறது. அடுத்ததாக நாக்கு, டங், நாவு இருக்கிறது. அடுத்து 4வதாக மெமரி, நினைவுகள் இருக்கிறது. ஏன்னா அங்கே போயிட்டு அவன் சொல்கிறான் இல்லையா ஆபிரகாம் கிட்ட, எங்கள் சொந்தக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க, இன்னும் இந்த மாதிரி இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்களை பற்றி நினைப்பு, சகோதரர்களை பற்றி நினைப்பு அவனுக்கு அங்கே இருக்குது. ஸோ மெமரி இருக்குது. அடுத்ததா கன்சர்ன்னா அக்கறை. என்ன அக்கறை? ஐயோ, என் கூட பிறந்தவனுங்க திரும்ப இந்த நரகத்துக்கு
என்னைய மாதிரி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அக்கறையோட கீழே இருந்து பேசுறான். அப்போ இந்த ஆவி மனுஷன், அதாவது இந்த ஆத்துமாவோடு இணைந்து தான் சொல்றேன், இந்த ஆத்துமாவோடு இணைந்து இருக்கிற இந்த ஆவி என்ன ஆகுதுங்க, அப்படியே ஒரு ஃபார்முல போகுது. எங்க போகுது? எதர் ரட்சிப்பை பெற்றிருந்தால், ரட்சிப்பை பெற்று காத்து கொண்டிருந்தால் பரதீசத்திற்கும், ரட்சிப்பை இழந்திருந்தாலோ இல்லை ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தாலோ பாதாளத்திற்கும் போகுதுங்க. போகும்போது அங்க ஒரு அமைப்போட தான் இருக்கு. வெறும் ஆவின்னு அப்படியே காத்து மாதிரி அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, புரிந்து கொள்ள கூடாது. சரிங்களா? இந்த ஆவி என்ன பண்ணுது அப்படின்னா நம்முடைய சரீரத்தை முழுவதுமாக நிரப்புகிறது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இப்போ உதாரணத்துக்கு அதை நம்ம எப்படி புரிந்து கொள்றது அப்படின்னா, இந்த ஆப்ரேஷன் பண்ணும் போதோ இல்லை வேற ஏதாவது கெமிக்கலான விஷயங்களை கிளீன் பண்ணும் போதோ கையில் நம்ம என்ன போட்டுக்குவோம், கிளவுஸ் போட்டுக்குவோம் இல்லைங்களா? அந்த கிளவுஸை நீங்கள் தனியாக எடுத்தீங்கன்னா அதுக்கு கை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குமா? விரல் மாதிரி கட்டிங்ஸ்லாம் இருக்கும், ஆனால் கை மாதிரி இப்படி நேராக நிற்குமா? இருக்காது. நீங்கள் மடித்து வைக்கலாம், சுருட்டி வச்சுக்கலாம். ஆனால் கையை உள்ளே விட்டவுடனே என்ன ஆயிடுது, அதுக்கு ஒரு அமைப்பு வந்துடுது. நீங்கள் எப்படி பண்ணாலும் அந்த கிளவுஸ் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கொள்ளுகிறது இல்லையா, கை உறை. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த 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 ஆவி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கு பாடி அப்படின்னு வந்த உடனே அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆனா அதுக்காக அந்த பாடி வந்து போயிடுச்சு. இப்ப மரணத்தின் நேரத்துல சரீரம் அழிந்து போயிடுச்சுன்னா அதுக்காக அந்த ஆவி இல்லைன்னு ஆயிடுமா? இருக்கும். ஆனா அதற்குரிய அமைப்பு வேற விதத்துல இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ நம்முடைய ஆவி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்முடைய சரீரத்திற்குள்ளாக போகிறது. அடுத்ததாக நம்முடைய ஆத்துமாவிற்கும் ஒரு உருவத்தை அது ஏற்படுத்துகிறது. புரியுதுங்களா? புரியுதா? ஸோ இந்த இன்னர் மேன்னா என்ன அர்த்தம், உள்ளான மனுஷன் என்ன அர்த்தம், இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய தேவனால் கொடுக்கப்பட்ட ஆவி. இந்த ஆவிக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னேன், ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொன்னேன். இந்த சரீர மண்டலத்தில் இந்த சரீரத்தினாலே நம்ம செயல்படுற மாதிரியே ஆவி மண்டலத்திலும் ஆவியில நம்ம என்ன பண்ண முடியும், செயல்பட முடியும். இப்போ இந்த ஆவி தான் ஆத்துமாவிற்கு என்ன கொடுக்குது, ஒரு உயிரை கொடுக்குது. இப்போ மரித்ததுக்கு அப்புறம் இந்த ஆத்துமா தேவனிடத்திற்கோ இல்லை பாதாளத்துக்கோ பரதீசத்திற்கோ போவது ஆத்துமாவில் இருக்கிற காரியங்களை பொறுத்து தான். ஆனால் ஆவி ஆக்டிவா இருந்ததுன்னா ஆத்துமாவை ரொம்ப சேஃபா காத்துக்கொள்ளும். ஆவி சரியா இருந்துச்சுன்னா ஆத்துமா எப்படி இருக்கும், சரியா இருக்கும். ஆவி கொஞ்சம் பழுதற்றதா இல்ல வீக்கா இல்ல தீமையானதுனால நிறைஞ்சிருந்துச்சுன்னா ஆத்துமாவும் எப்படி இருக்கும், தீமையானதாக நிறைந்திருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சோ ஆத்துமாவை பற்றி போன தடவை சொல்லும் போதே சொன்னேன், ஆவி ஆத்துமா சரீரம் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நடுவில் இருக்கிறது என்னது, ஆத்துமா. சோ மாம்சமும் ஆத்துமாவை மேற்கொள்ளணும்னு நினைக்குதுங்களா, ஆவியும் ஆத்துமாவை மேற்கொள்ளணும்னு நினைக்குது. இப்போ ஆத்துமா தான் ரொம்ப கஷ்டப்படுது. ஆத்துமாவில் இருக்கிற 3 காரியங்களை பத்தி பேசியிருக்கிறோம். சித்தம், சிந்தை, உணர்வுகள்னு சொல்லி 3 காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம மாம்சத்தின்படி நடக்கிறவர்களா இல்லாம, நம்ம கலாத்தியர்ல வாசிக்கிறோம் இல்லைங்களா, பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுக்குள் சிலுவையிலே நான் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், மாம்சத்துக்கு படி நான் மறிச்சிட்டேன், இப்போ ஆவியானவர் எனக்குள்ள இருந்து இந்த ஆத்துமாவை என்ன பண்றாருங்க, ஆளுகை செய்கிறார். புரியுதுங்களா? அப்ப ஆவியானவர் எங்க இருக்கிறாரு, வெளியவா இருக்கிறாரு, நமக்குள்ளதான் இருக்கிறாரு. இன்ட்வெல்லிங்னு சொல்றோம், நமக்குள்ளாக இருக்கிறார். சரியா? சரி, இப்போ நம்ம மேற்கொண்டு இந்த ஆவியை குறித்து நாம் பார்ப்போம். இப்போ இந்த ஆவி ஆத்துமா சரீரம் 3மே இணைந்து ஒரு யூனிட், அதாவது ஒரு பாகமாக தான் செயல்பட முடியும். தனியாக நீங்கள் ஆவியை தூக்கிட்டு போக முடியாது, ஆத்மாவை தனியாக எடுக்க முடியாது, சரீரத்தை தனியாக என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஆவியில் நடக்கிறது எல்லாமே ஆத்மாவையும் சரீரத்தையும் பாதிக்கும். நான் திரும்ப சொல்றேன், ஆவியில் நடக்கிற மாற்றங்கள் ஆத்மாவையும் சரீரத்தையும் பாதிக்கும். அதே மாதிரி ரெண்டுக்குமே ஆத்மாவில் நடக்கிற மாற்றம் ஆவியையும் பாதிக்கும், சரீரத்தையும் பாதிக்கும். அதே மாதிரி சரீரத்தில் நடக்கிற மாற்றம் ஆத்துமாவையும் பாதிக்கும், ஆவியும் பாதிக்கும். நான் சொல்றது புரியுதா? 3 சொன்னேன் இல்லையா, ஆவி ஆத்துமா சரீரங்க. எது ஒண்ணுல இண்டிவிஜுவலா ஒரு மாற்றம் நடந்தாலும் அது மீதம் இருக்கிற 2ஐயும் என்ன பண்ணும், கண்டிப்பா பாதிக்கும். சரிங்களா? சோ அதனால நம்ம 3யுமே, அதனாலதான் தெசலோனிக்கேல அந்த வசனத்தை எப்படி வாசிச்சோம், ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாக
காக்கப்படுவதாக. ஏன் சரீரத்தை பத்தி கர்த்தர் கவலைப்படாம இருக்கிறனால அதை வெளியே எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கலாம்ல, அதை தள்ளி வச்சிருக்கலாம்ல? இல்ல, சரீரமும் பரிசுத்தமா இருக்கணும், ஆத்துமாவும் பரிசுத்தமா இருக்கணும், ஆவியும் பரிசுத்தமா இருக்கணும். இப்போ இதுக்கு மத்தியில ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, நிறைய பேர் இவ்விதமாக புரிந்து கொள்பவர்கள் உண்டு. என்னிடத்துல நிறைய கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம ரட்சிக்கப்படுற நாளில் பரிசுத்த ஆவியானவர் என் ஆவிக்குள்ள வந்துடுறாரா? இப்ப வந்த உடனே அப்போ ஆவியில எந்த மாற்றமுமே தேவைப்படாது, ஆத்மாவில் மட்டும்தானே மாற்றம் தேவைப்படும். ஏன்னா ஆவியானவர் தான் மொத்தமா ஆவியை கண்ட்ரோல், நம்மளுடைய உள்ளான மனுஷனுக்குள்ள டேக் ஓவர் பண்ணிடுறாரு. அப்போ ஆத்மாக்கு மட்டும் தானே மாற்றம் வேணும். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது ஆவி ஆத்மா சரீரம்னு ஏன் ஜெபிக்கிறோம்? கர்த்தாவே ஆவியில ஒரு விடுதலை தாங்கன்னு ஏன் ஜெபிக்கிறோம்? அங்கதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது எதுக்கு விடுதலை தேவை அப்படின்னு சொல்லி நிறைய குழம்பி இருக்கிற மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட அந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. ஆனா உண்மையா சொல்ல போனா, ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே ஒரு பங்கை தான் எடுத்திருக்கிறார். ஆவியானவர் என்னுடைய ஆவியிலே ஒரு பார்ட்டை தான் எடுத்திருக்கிறார். இன்னும் என்னுடைய ஆவியில ஆவியானவர் முழுமைய டேக் ஓவர் பண்ணிட்டார்னா, எனக்கு இந்த உலகத்துல நான் இயேசுவை போல என்னால வாழ முடியும். இப்போ என்னால இயேசுவை போல வாழ முடியலன்னா அதற்கு காரணம் என்ன? ஆவியானவர் இன்னும் என்னுடைய ஆவியை என்ன பண்ணல, முழுமையா கண்ட்ரோல் பண்ணல. அவர் ஆளுகை செய்ய நான் விட்டு கொடுக்கல. அவர் ஆயத்தத்தோட இருக்கிறார், ஆவியானவர் ஆயத்தத்தோட இருக்கிறாரு. ஆனா நான் என்ன பண்ணலங்க, விட்டு கொடுக்கல. என்னுடைய ஆவியில இன்னும் ஏதோ ஒரு காரியம் மறைந்து இருக்கிறது. இல்லை, என்னுடைய ஆவியை நானே வேற ஏதோ காரியத்தினாலே கட்டுப்படுத்தும்படி நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆகையினாலே இந்த ஒரு எண்ணத்தை நம்மளுடைய சிந்தையிலிருந்து அகற்றிடணும். என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட நாளன்னைக்கு ஆவியானவர் மொத்தத்துக்கும் வந்துட்டாரு, ஆவியில எந்த மாற்றமும் தேவையில்லை அப்படின்ற எண்ணம் நம்மை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும். ஏன்னா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அப்படி பார்த்தா இந்த வசனமே, இப்ப நம்ம 1 தெசலோனிக்கேயர்ல வாசிச்ச அந்த வசனமே தப்பான வசனமா இருந்திருக்கும் இல்லையா? ஆவி ஆத்மா சரீரம். அப்ப எதை மாத்திரம் தான் பவுல் சொல்லியிருக்கணும்? ஆத்மாவும் சரீரமும் குற்றமற்றதாக காக்கப்படுவதாகன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? ஆனா அங்க எதையும் இன்க்ளூட் பண்றாரு, எதையும் சேர்த்து சொல்றாரு, ஆவியும் சேர்த்து சொல்றாரு. அப்ப ஆவியையும், பரிசுத்த ஆவியானவர் அதுல ஒரு பாகத்துல இருந்தாலும் ஆவியையும் மேற்கொள்ளக்கூடியதான காரியங்கள், தாக்கங்கள், வல்லமைகள் மனுஷனுக்குள்ளாக நுழைகிறது என்பதை நாம் இந்த நாட்களிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இதுக்கு நடுவில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய இருதயத்தை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்துல இருதயத்தின் அறைகளை பற்றி நாம் பேசணும் இல்லைங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த 90 அறைகள், அதை பற்றி நம்ம பேசணும். பல அறைகளை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். அது நம்ம ஏதோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட மாதிரியே இருக்கக்கூடாது. அப்பப்போ நமக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த செய்திகளை நீங்கள் கேளுங்க. ஏன்னா நான் கொடுத்த செய்தி தான், ஆனாலும் நானே அதை போட்டு திரும்ப திரும்ப கேட்பேன். ஏன்னா நமக்கு அந்த நேரத்தில் அது புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அப்போ செய்ய சொன்ன காரியத்தை நம்ம விட்டுருப்போம். அப்போ ஆவியானவர் திரும்ப நமக்கு உணர்த்துவார். அதை நானே பலமுறை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆகையினாலே ஏற்கனவே வந்ததான இவ்விதமான இந்த போதனைகள், இந்த டீச்சிங்ஸை தயவு செஞ்சு நீங்கள் ஏதோ ஒரு நாள் கேட்டோம் அது போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. திரும்ப திரும்ப கேட்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நீங்கள் அதில் ஒரு முயற்சி எடுங்கள். சரி, இப்போ இந்த இருதயத்தை பற்றி பார்க்கும் பொழுது, இருதயத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான வசனம் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். சரி, இப்போ இந்த இருதயம் அப்படின்றது தான் கோர் ஆஃப் ஆர் லைஃப், நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு மையம்னு சொல்றோம், மையப்பகுதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்கே தான் நம்முடைய இருதயத்தில் தான் நம்முடைய எல்லா அடையாளமும் அங்கே தான் நிரம்பி இருக்கிறது. சரிங்களா? இப்போ இதுல தான் நம்மளுடைய ஆசைகள், நம்முடைய நோக்கங்கள், இது எல்லாமே இருதயத்துல தான் நிரம்பி இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இப்போ இந்த இருதயம் என்ன பண்ணுது? பிசிக்கல் ஹார்ட்டை பத்தி பார்ப்போம். சரியா? பிசிக்கல் ஹார்ட், இந்த சரீர பிரகாரமான இந்த இருதயம் என்ன பண்ணுதுங்க? உடம்பு முழுத்துக்கும் என்ன பண்ணுதுங்க? துடித்து ரத்தத்தை என்ன பண்ணுது? ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக அது என்ன பண்ணுது? அனுப்புது. என்னுடைய உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்தத்தை என்ன பண்ணுது? அதை அனுப்புது. ஸோ அது இல்லைன்னா, இருதயம் நின்று போச்சுன்னா என்ன ஆயிடுங்க? மொத்தத்திற்கு சரீரமும் மரித்து விடும். ஸோ இங்கே ரத்தம், இந்த இருதயம் துடித்து கொண்டு இருக்கிறனால தான் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறான்னு சொல்கிறோம். கரெக்டுங்களா? இப்போ அதே மாதிரி தான் இந்த
நம்ம சொல்றதான இந்த இருதயம், அதாவது இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்னு சொல்லலாம். இந்த நம்ம சொல்லுகிறதான இந்த இருதயத்தின் நினைவுகள் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். எந்த இருதயத்தை சொல்றாரு? பிசிக்கல் ஹார்ட்டை சொல்றாலோ இல்லை வேற ஏதாவது இருதயம் இருக்கா அப்படின்னா அது பிசிக்கல் ஹார்ட்டாவே இருக்கலாம். ஆனா அந்த ஹார்ட்னு சொல்லப்படுது இல்லைங்களா, அது எங்க லொக்கேட் பண்ண முடியும் நம்மளால? பிசிக்கல் ஹார்ட்டுக்கு நீங்க ஸ்கேன் எடுத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கும் அப்படின்னு ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கும். ரொம்ப ரேர் கண்டிஷன்ல ஒரு சிலர்லாம் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சகோதரரை பார்த்தேன், அவருக்கு உண்மையிலுமே இந்த பக்கம் துடிச்சதுங்க. நான் நம்பல. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க இருதயம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் நம்பவே இல்லை. அப்போ ஒரு நாள் ஒரு சகோதரரை நான் பார்த்தேன், இங்கே வாங்க கையை கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வச்சாரு. அவருக்கு இருதயம் இந்த பக்கம் துடிக்குது. என்னங்க விசித்திரமான மனுஷனா இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட. ஆமாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் லட்சத்தில் ஒருத்தங்க அந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லி அவர் சொன்னார். சரி, அப்போ இந்த ஹார்ட் எடுத்துக்குவோம். இப்போ இந்த இருதயத்தை பத்தியா நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்குது. எல்லா இருதயத்தோடு உன் காவலை காத்துக்கொள்னு சொல்றது இல்லைங்களா? அந்த இருதயம் என்ன இருதயம்? பிசிக்கலா துடிக்கக்கூடிய அந்த ரத்தத்தை அனுப்பக்கூடிய அந்த இருதயத்தை பத்தி சொல்லப்படுதா? இல்ல, அங்க வேற ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ அந்த இருதயம்ன்றது என்ன அப்படின்னா அதுதான் நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் இணைகிற இணைப்பில் உருவாவது பேர் தான் என்னதுங்க? அந்த ஸ்பிரிச்சுவல் ஹார்ட், ஆவிக்குரிய இருதயம். ஆவியும் ஆத்துமாவும் இணைந்திருக்கிறது, அதுதான் என்னன்னு சொல்றாங்க? இருதயம். இப்ப இந்த இருதயத்துல இருந்து தான் என்ன வருதுன்னு நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். அதை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப எப்படி ஊற்று ஒண்ணு வரும்? அப்போ ஆல்ரெடி ஏதோ ஒண்ணு ஊற்றை உண்டாக்குகிற ஒண்ணு உள்ள இருக்கணும், அப்பதானே ஊற்றுக்கு கிளம்பி வெளியே வரும். அப்ப ஊற்றை உண்டாக்குகிறது என்னதுங்க? ஆவியில இணைந்திருக்கிறதான பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன பண்றாரு? அவரை பற்றி சொல்லும் போது ஜீவ நதின்னு சொல்றோம் இல்லையா? சோ ஜீவ ஊற்றாகிய இயேசு கிறிஸ்து, அவரை விசுவாசிப்பதனாலே எனக்குள்ளிருந்து ஜீவ நதி என்ன ஆகுதுங்க? பெருக்கெடுத்து ஓடுகிறது. நான் இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சதா? சோ ஆவி ஆத்துமா சரீரம் இருக்குங்க. அதுல ஆத்துமா எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல ஆவியும் முக்கியம். ஆவியும் ஆத்துமாவும் இணைகிற அந்த இணைப்பை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? இருதயம்னு சொல்றோம். பிசிக்கல் இருதயம் பற்றி இல்ல, இப்ப நம்ம பைபிள்ல பார்க்கிற இந்த இருதயத்தை பத்தி நாம சொல்றோம். சரி, இப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 6வது அதிகாரம் 21வது வசனம் வாசிப்போமா? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். திரும்ப வாசிங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இப்போ பொக்கிஷம்னா என்னதுங்க? சொல்லுங்களேன், பொக்கிஷம்னா என்னது? பொக்கிஷம்னா என்ன தெரியாது உங்களுக்கு? பொக்கிஷம்னா என்னதுங்க? விலையேற பெற்றது, யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு மட்டும் நான் வச்சுக்குவேன், யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன், யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். இப்போ உதாரணத்துக்கு பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க அம்மா வீட்டிலேருந்து ஒரு வளையல் தராங்கன்னு வச்சுப்போமே, இல்லை ஒரு நெக்லஸ் தராங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? பெண்கள் அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அதை ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறோன்னு நினைப்போம் இல்லையா? அது ஒரு பொக்கிஷம் அப்படின்னு நினைப்போம். ஸோ சரீர பிரகாரமா, உலக பிரகாரமா சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி நகையோ இல்லை வேற ஏதாவது ஒரு பொருளோ, ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பழங்காலத்து ஏதாவது பொருள் இருக்கும், அது பழசாகி போயிருக்கும், ஆனாலும் எங்கள் அம்மா கொடுத்தது, எங்கள் அப்பா கொடுத்தது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? நம்ம அதை பத்திரப்படுத்தி அதை ரொம்ப அழகுபடுத்தி நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா? ஸோ இதுதான் நம்ம பொக்கிஷம்னு சொல்லுவோம். இப்போ பொக்கிஷம் அப்படின்னு சொல்லும் போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பொக்கிஷத்தின் மேலே நம்முடைய கவனம் எப்பொழுதுமே இருக்கும். கரெக்டா? ஏன்னா அந்த பொக்கிஷத்தை வேற யாரும் களவாண்டிட்டு போயிடக்கூடாது. அந்த பொக்கிஷம் நம்முடைய ஆசையாக இருக்கும். சரி, இதுக்காக தான் இப்போ உதாரணத்திற்கு லோத்து மனைவி எடுத்துக்கோமே. லோத்தினுடைய மனைவி, அவங்களுக்கு வந்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா இந்த சோதம் கொமோரா அழிக்க போறேன், திரும்பி பார்க்காம ஓடுன்றாங்க. ஆனா இந்த அம்மாவுக்கு அவங்க உயிரை விட அவங்க விட்டு வந்த சோதம் கொமோரா அவங்களுக்கு ரொம்ப ஏதோ ஒரு விதத்துல பொக்கிஷமா அவங்களுக்கு இருந்திருக்குது. மேபி அவங்க கஷ்டப்பட்டு கட்டின வீடா இருக்கலாம், சேர்த்து வச்ச பொருளாக இருக்கலாம், பணமா, ஏதோ ஒண்ணு அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ பொக்கிஷம், அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு, பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் உங்களுடைய இருதயம், உங்களுடைய நாட்டம் எல்லாமே அது மேலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. இப்போ கவனிச்சு பார்க்கணும், ஒருவேளை அந்த பொக்கிஷம் நல்லதா
தீமையானதா அப்படின்றத நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அது எப்படிப்பட்ட பொக்கிஷம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ இந்த பொக்கிஷத்தின் மேல நமக்கு எப்பயுமே, அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி உங்க வீட்டில இருந்து, உங்க அம்மா வீட்டில இருந்து ஒரு தங்க நெக்லஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். உங்க வீட்டுக்கு சந்தேகத்துக்குரிய ஆட்கள்லாம் வராங்க, நிறைய பேர் வராங்க, கூட்டமா சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் வராங்க. அதுல 2-3 பேர் திருடன்னு வச்சுக்குவோம். அவங்க கை சரி கிடையாது, வந்தாலே வீட்டில் ஏதாவது ஒன்று ஆட்டையை போட்டு போயிடுவாங்கன்னு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? நெக்லஸை வச்சு பீரோல வச்சு பூட்டி வைப்பீங்க. அதுவும் இருந்தாலும் அந்த பீரோ இருக்கிற ரூமுக்குள்ள யாராவது ஒருத்தர் போனாங்கன்னா உடனே என்ன பண்ணுவோம்? கிச்சன்ல நம்ம இங்க சமைச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த பால்னு போய் எட்டி பார்ப்போம். ஏன்? அங்க என்ன நடக்குது? நம்ம என்னதான் வேற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்முடைய கண்ணு எங்க இருக்கும்? பொக்கிஷத்தின் மேலேயே தான் இருக்கும், இல்லைங்களா? ஸோ இப்போ அடுத்ததா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நம்மளுடைய முழு கவனம், அதாவது நம்முடைய சென்சஸ் இருக்கு இல்லையா, இந்த ஐம்புலன்கள் எல்லாமே எதை பத்தி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்? என்னுடைய பொக்கிஷத்தை யாருமே திருடிடக்கூடாதுன்றனால அதன் மேல எப்பயுமே கண்ணோக்கமாவே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இப்போ இந்த ஒரு கனெக்ஷன்ல நம்ம இன்னொரு வசனத்தை நம்ம படிச்சோம்னா நமக்கு அந்த வார்த்தைகள் நமக்கு தெளிவாக புரியும். மத்தேயு 6வது அதிகாரம் 22வது வசனம். ஏசப்பா இங்க ஒரு வார்த்தையை சொல்றார். மத்தேயு 6:22 வாசிக்கலாமா? கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். திரும்ப வாசிப்போம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். இப்போ இந்த கண்ணு, இந்த வெளிச்சம் அப்படின்றதெல்லாம் ஏசப்பா எதை பத்தி சொல்றாரு? பிசிக்கலா இருக்கக்கூடிய கண்ணா அப்படின்னா அது ஓகே, அது ஒரு பார்ட்டு தான். பிசிக்கல் ஐஸ்ன்றது ஒரு பார்ட்டு தான். ஆனா அதை தாண்டி இந்த உள் மனிதன் இருக்காரு இல்லையா, இந்த ஆத்துமா ஆவின்னு சொல்றேன் இல்லைங்களா, இதை வெளிச்சமாக்குவதற்கு ஒரு கண்ணு ஒன்று இருக்குது. இந்த கண்ணை பத்தி தான் சொல்றாரு. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். ஸோ இந்த கண்ணு வழியாவும் நீ பார்க்கறது கரெக்டா இருக்கணும், ஆவிக்குரிய கண்கள்லையும் நீ பார்க்கறது கரெக்டா இருக்கணும். அதனால தான் சொன்னேன், இந்த ஆவி மனுஷனுக்கு ஒரு எபிலிட்டியை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, ஒரு தன்மையை கொடுத்துருக்கிறாரு. அவன் என்ன பண்ண முடியும்? இந்த ஆவி மனுஷனால ஆவி மண்டலத்துல செயல்பட முடியும். புரியுதுங்களா? இப்ப மாம்ச மண்டலத்துல இந்த மாம்சத்தினால செயல்படுற மாதிரி ஆவி மண்டலத்துல ஆவி மனுஷனால என்ன பண்ண முடியும்? செயல்பட முடியும். ஒரே நேரத்துல 2 இடத்துலயும் நம்மளால என்ன பண்ண முடியும்? செயல்பட முடியும். இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஒரு திறமையை கர்த்தர் மனுஷனுக்குள்ள வச்சிருக்கிறார். புரியுதுங்களா? இப்போ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்முடைய கண் என்ன ஆகுது அப்படின்னா, நம்முடைய ஆசையின் பக்கமாகவே எப்பொழுதுமே திரும்பியே இருக்கும். நம்முடைய கண் எப்பொழுதுமே நம்மளுடைய மனசு எதை விரும்புகுதோ அந்த பக்கமாக தான் நம்முடைய கண்ணு போகும். நான் சொல்றது புரியுதா? நம்ம கண்ணை எதுதான் கண்ட்ரோல் பண்ணுதுங்க? சொல்லுங்க, உங்க கண்ணை எது கண்ட்ரோல் பண்ணுது? இருதயம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா இருதயம் எதை விரும்புதோ அதை தான் உங்களுடைய கண்ணு பார்க்கும். புரியுதுங்களா? இப்போ அதுக்கு இன்னொரு ஒரு உதாரணம் சொன்னா, ஏசப்பா கூட பாத்தீங்கன்னா இச்சையோடு ஒரு பெண்ணை பார்க்கறத பத்தி சொன்னார். மத்தேயு 5வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 5:28 வாசிக்கலாமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும், இங்க நல்லா கவனிக்கணும், பார்க்கிறவன், அடுத்ததா தன் எங்க, கொஞ்சம் சத்தமா வாசிங்க, என்ன வார்த்தை போட்டிருக்கு? தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அப்போ ஜீசஸும் இங்க ஒரு கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. என்னன்னா, கண்ணோ இருதயமோ ஒன்னோட ஒன்று ரொம்ப ரொம்ப க்ளோஸா கனெக்ட் ஆயிருக்குது. நீ கண்ணுனாலதான் பார்க்கிற, இச்சையோடு நீ பார்க்கிற, அந்த இச்சைன்னு ஒன்று வந்த உடனடியே உன்னுடைய இருதயம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு? விபச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இருதயமும் கண்ணும் ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டட் அப்படின்றத ஏசப்பாவை சொல்ற வார்த்தையில நம்ம புரிந்து கொள்றோம். இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த கண்ணு நல்லா கவனிக்கணும், எல்லாரும் என்ன பாருங்களேன். இந்த கண்ணு இது சரீரம், நம்முடைய சரீரத்தின் விளக்கா இருக்கிறத ஏசப்பா சொல்றாரு இல்லையா. இப்போ இது வழியா நீங்க வெளிச்சத்தை அனுமதிச்சீங்கன்னா இருதயமும் வெளிச்சமா நிரம்பி இருக்கும். இதே கண்ணுல இருளை நம்ம அனுமதிச்சோம்னா இருதயமும் இருளினாலே நிரம்பி இருக்கும். அப்போ நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்றத குறித்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கரெக்டுங்களா?
நம்ம எல்லா நேரமும் வெளிச்சத்தையே நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் கண்ட்ரோலை மீறி ஒரு சில நேரம் என்ன ஆயிடுது, தீமையான காரியங்கள் கண்கள் வழியாக நம்முடைய சிந்தைக்குள்ளாக போக, நம்முடைய இருதயத்துக்குள்ளாக, ஆவி ஆத்துமாவுக்குள்ளாக போக முற்படுகிறது. சரி, இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? ஆவியை பற்றி பேசணும், அதுக்கப்புறம் ஆத்துமா பற்றி சொன்னேன், அப்புறம் இருதயத்தை பற்றி சொன்னேன். ஆவியும் ஆத்துவம் இணைந்திருப்பது தான் இருதயம்னு சொன்னேன். அதற்குள்ள வருகிறதான வாசல்களை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் கண்ணை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம், ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரி, இப்போ அடுத்ததா இன்னும் ஒரு சில வித்தியாசங்களை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். வாசிப்போம் ரோமர் 8வது அதிகாரம் 10வது வசனம். ரோமர் 8:10 வாசிப்போமா? மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். திரும்ப வாசிப்போமா? மேலும் கிறிஸ்து சரீரமானது பாவத்தின் நிமித்தமும் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க நம்ம எல்லாருமே இங்க உட்கார்ந்துருக்கிறோம். இப்போ நம்மளுடைய சரீரம் என்ன ஆயிடுச்சுங்களாம்? பாவத்தினாலே மரித்தும் ஆவியினாலே நீதி உள்ளதாய், ஆவியானது நீதியின் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். இப்போ இதை தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இந்த அவிசுவாசி பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா? இயேசப்பாவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அவங்களுடைய ஆவிலாம் எப்படி இருக்குங்க? செத்ததாய் இருக்கிறது. உதாரணத்துக்கு இந்த உலகத்திற்காகவே வாழ்றாங்க இல்லையா? உலக ஆசாபாசத்திற்காக, இச்சைக்காக, பணத்திற்காக, செல்வத்திற்காக, உலகத்தினுடைய காரியங்களுக்காக வாழ்கிறவர்கள். ஆவி மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? மரித்தவர்கள். சொல்லுங்க, எப்படிப்பட்டவர்கள்? மரித்தவங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டும் இன்னும் உலக காரியத்துக்காக ஓடிக்கிட்டு இருந்தோம்னா லிட்டரலா நம்ம யார் தெரியுமா? செத்து போனவங்கன்னு அர்த்தம். தேவனுடைய பார்வையில நம்ம மரித்தவர்கள். அதனாலதான் இயேசுப்பா கூட சொல்றாரு, முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அது நீதியையும் தேடுங்கள். ஏன்னா உயிருள்ள மனுஷன், உள்ளான மனுஷன் உயிரோடு இருந்தா அப்படின்னா அவர் எதை தான் செய்வாரு? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுவாரு. ஆனா இந்த அஞ்ஞானிகள் அப்படின்னு இயேசுப்பா சொல்றாரு இல்லையா, அதாவது ரட்சிக்கப்படாதவங்க, அவங்க என்ன பண்றாங்களாம்? என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை ட்ரெஸ் பண்ணுவோம், எதை கட்டுவோம், எதை மாட்டுவோம், எதை செய்வோம், அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா உங்களையும் என்னையும் ஏசப்பா தெரிந்து கொள்ளும் பொழுது அவருடைய ஆவியை நமக்குள்ள கொடுக்குறாரு இல்லையா, அந்த டைம்ல நம்மள கர்த்தர் என்ன பண்றாருங்க? உயிர்ப்பித்திருக்கிறார். ஸோ நமக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அவங்க செத்து போனவங்க, நம்ம உயிரோடு இருக்கிறவங்க. ஃபர்ஸ்ட் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்போ உயிரோட வந்தோம்? நம்மளும் செத்து போய் தான் பிறந்தோம். செத்து போய் தான் பிறந்தோம், ஆவியில செத்து போய் தான் பிறந்தோம். ஆனா தேவன் நம்ம மேல கிருபை உள்ளவரா, கர்த்தர் நம்மளை என்ன பண்ணாருங்க? பாவத்திலிருந்த நம்மளை மீட்டெடுத்தாரு, நம்மளை தேடி வந்தாரு, ரட்சிப்பை நமக்கு தந்தாரு, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை நம்ம பெற்றுக்கொண்டோம். இப்போ இந்த ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவர் இருவருக்குள்ளுமே இந்த ஆவி என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய சரீரம் ஆத்துமா முழுவதும் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த ஆவியை இந்த ஆவின்றது இப்போ தண்ணி மாதிரி இல்லையா? தண்ணியை நீங்க என்ன பண்ண, ஒரு இடத்துல அப்படி பிடிச்சு வைக்க முடியுமா? தண்ணியை சொல்லுங்களேன், பிடிச்சு வைக்க முடியாது. அதுக்கு பிடிச்சு வைக்கணும்னா ஒரு பாத்திரம் வேணும், கரெக்டுங்களா? ஒரு பாத்திரம் இருந்தால் தான் தண்ணியை பிடிச்சு. இப்போ அதே மாதிரி தான் ஆவியும். ஆவியம் என்ன ஆகிட்டே இருக்கும்னா ஃப்ளோயிங் ஸ்டேட்ல தான் இருக்கும், ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும், மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த சரீரம்ன்றதான ஒரு பாத்திரத்துல இந்த ஆவி இப்ப என்ன இருக்குது? கண்டெயின் ஆயிருக்கு, உள்ள இருக்குது. ஆனா ஆவியானவர் உள்ள வரும் பொழுது உள்ள இருக்கிற இந்த ஆவி என்ன பண்ண ஆரம்பிக்கும்? ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். உள்ள இது ஊற்றாகவும் உள்ளிருந்து புறப்பட்டு வருகிற ஜீவ நதியாகவும் மாறுகிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆவி என்ன ஆகுதுன்னு சொல்றேன்? உயிரடைஞ்சதுன்னு சொன்னேன். உயிரடைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய உள்ளான மனுஷனிலிருந்து தேவனுடைய ஆவியானவர் ஜீவ நதியாக பொங்கி நமக்குள்ள இருந்து ஃப்ளோ பண்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில போன உடனே நம்ம எம்டி ஆயிடுவோம்னா கிடையாது. ஏன்னா ஜீவ ஊற்று எங்க இருக்கு? உள்ள இருக்குது. ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. அவர் மூலமா அந்த ஃப்ளோ, ஆவியினுடைய அந்த ஃப்ளோ இருக்கு இல்லைங்களா, அந்த மூவ்மெண்ட், அசைவு, அது என் மூலமாக அது
போக ஆரம்பிக்கிறது. நான் சொல்றது புரியுதா? அப்போ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவ பிள்ளையா நீங்க ஒரு இடத்துக்கு போறதுக்கும் தேவனை அறியாதவன் ஒரு இடத்துக்கு போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா தேவ பிள்ளை நீங்களும் நானும் ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம மூலமா ஆவியானவர் என்ன ஆகுறாரு? அசைவாடுகிறார். ஆவியானவர் ஃப்ளோ ஆகிறார். புரியுதுங்களா? ஆவியானுடைய அசைவு உண்டாகுகிறது. அதே செத்து போனவங்க ஒருத்தங்க, அதாவது ரட்சிக்கப்படாதவங்க ஒருத்தங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க ஒருத்தங்க போகும்போது அவங்க இருக்கும்போது எந்த அசைவும் இருக்காது. ஆவி மண்டலத்தில் எந்த அசைவுமே இருக்காது. ஆனா ரட்சிக்கப்பட்ட நீங்க நானும் ஒரு இடத்துக்குள்ள போகும்போது நம்ம மூலமா ஆவியானவருக்கு நம்ம கம்ப்ளீட்டா நம்ம விட்டு கொடுத்திருந்தோம்னா நமக்குள்ள இருந்து ஆவியானவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு? அசைவாட, அதாவது ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருப்பார். வெளியேறுதல் கிடையாது. வெளியேறுதல்னா உள்ள இருந்து வெளியே போயிட்டாருன்னு அர்த்தம். நமக்குள்ள இருந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்படி ஆவியானவர் கிரியை செய்கிறார். இப்போ நிறைய தேவ ஊழியர்களை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவ ஊழியர்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஒரு ஊழியக்காரங்க வந்த உடனே என்ன ஆகுதுங்க? நிறைய அசுத்தாவிகள் மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஊழியக்காரங்க வந்த உடனே அந்த இடமே ஒரு மாதிரி அப்படியே வித்தியாசமான ஒரு அட்மாஸ்பியரா மாறுது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க எதுல அவங்களுக்குள்ள அதே ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆனா அவங்க என்ன ட்ரைனிங் எடுத்துட்டாங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவிய பரிசுத்த ஆவியானவர் மூலமா எப்படி அசைவுக்கு கொண்டு வருவது என்பதை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? நல்லா பயிற்சி எடுத்திருக்கிறாங்க. இப்ப அதே ரட்சிக்கப்பட்டவங்க நம்மளும் போறோம். ரட்சிக்கப்பட்ட ஒரு பெரிய ஊழியக்காரராக ஒருத்தர் வராருன்னு வச்சுப்போம். இப்போ அவர் வந்தா மட்டும் எப்படி ஒரு ஆவியனுடைய அசைவு அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குது அப்படின்னா, அவர் தன்னுடைய ஆவியை பயிற்றுவித்திருக்கிறார். எதற்கு பயிற்றுவித்திருக்கிறார்? அந்த அசைவுக்காக. ஆவியனுடைய அசைவு ஆவி மண்டலத்தில் வெளிப்படணுன்றதுக்காக அவருடைய. இப்ப நம்ம எப்படி சரீர பிரகாரமா ஒரு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு பாடி என்ன பண்றோம்? சரீரத்தை என்ன பண்றோங்க? ட்ரெயின் பண்றோமா இல்லையா? எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம், உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்து சரீரத்தை என்ன பண்ணுறோம்? கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ளணும்னு நினைக்கிற மாதிரியே தான் அவர்களும். இல்லை, ஒருவேளை நம்மளும் விரும்பணும்னா நம்மளும் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஆவியை பயிற்றுவிக்க நாம் பழகணும். அப்போ ஆவியை எப்படி பயிற்றுவிக்கிறது, அதை பற்றி தான் அடுத்து வர்ற 2-3 நாட்களில் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆனால் நாம் போகும் எல்லா இடத்திலும் அவர் மூலமாக நம்முடைய ஆவியோடு இணைந்து அவர் அசைவாட விரும்புகிறார். புரியுதுங்களா? அப்ப நம்ம போற இடம் எல்லா இடத்துலையுமே நம்ம யாரை சுமந்துக்கிட்டு போறோம்? சொல்லுங்க, யாரை சுமந்துக்கிட்டு போறோம்? தேவனை சுமந்துக்கிட்டு போறோம். தேவ ஆவியானவரை நம்ம சுமக்கிறோம். ஸோ நம்மளை கர்த்தர் ரொம்ப கனமுள்ளவர்களா பார்க்கிறார். அவருடைய பார்வையில நம்ம ரொம்ப விலையேற பெற்றவர்கள். ஏன் தெரியுமா? ஆவியானவரை நம்ம சுமக்கிறோம். ஆனா இப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். என்ன அது? ஆவியானவரை வெறும் சுமக்கிறது மாத்திரம் இல்ல, ஆவியானவர் மூலமா பரலோக ராஜ்யத்தினுடைய அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? பரலோக ராஜ்யத்துல நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் இருக்கு இல்லையா? அந்த திட்டங்களை ஆவியானவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு? என் மூலமாக செய்யணும்னு நினைக்கிறாரு. நான் சொல்றது புரியுதா? எங்க இப்போ உங்க வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போமே. உங்க வீட்டுல நீங்க ஒருத்தங்க தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. கரெக்டா? இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்க வீட்டில் இருக்கிறதான மிச்சம் 3 பேர் இருக்காங்க இல்லையா? அந்த 3 பேரை மாற்றணும்னு என்ன பண்றாரு? விரும்புகிறார். அது பிதாவுடைய சித்தம். எல்லாரும் ரட்சிக்கப்படணுன்றது தேவனுடைய சித்தம். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணுன்றது தேவனுடைய சித்தம். இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லி அவரை உள்ள மட்டும் பூட்டி வச்சிடறோம். ஆனா ஆவியானவரை என்ன பண்ண விடல? நம்ம வெளியில நம்மளிடத்திலிருந்து ஃப்ளோ ஆக, அசைவாட, உள்ளிருந்து வெளியே வந்து தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற ஆவியானவருக்கு நம்ம என்ன பண்ணலைங்க? அனுமதி வழங்கல. காரணம், நம்மளுடைய ஆவியே இன்னும் என்ன பண்ண? பயிற்றுவிக்கப்படல. அதனால ஆவியானவரால் என்ன பண்ண முடியல? செயல்பட முடியல. ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். 1 கொரிந்தியர் 6:17 வாசிப்போமா? அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். திரும்ப வாசிங்க. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். இப்போ இந்த ஒரே ஆவியாயிருத்தல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நமக்குள்ள யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர். இப்ப நம்மளும் பரிசுத்த ஆவியானவர் என்னவா மாறிட்டோமா? ஒன்னா மாறிட்டோமா? ஒரே ஆவியா மாறிட்டோமா?
ஆனா நம்முடைய செயலை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அப்படியா இருக்குது? எதிர்மறையா இல்ல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாருன்னா நம்ம செயல் எப்படி இருந்திருக்கணும்? யோக்கியமானதா இருக்கணும், வார்த்தைகள் கரெக்டா இருக்கணும், பார்வை கரெக்டா இருக்கணும், பேச்சு கரெக்டா இருக்கணும், பழக்க வழக்கம் சரியா இருக்கணும். ஆனா ஆவியானவர் உள்ள இருக்கிறான்னு சொல்லிட்டோம், ஒரே ஆவியா இருக்கிறான்னு சொல்லியும் இன்னும் என்ன ஆகல? ஆவியானுடைய மேனிஃபெஸ்டேஷன், ஆவியானுடைய வெளிப்பாடு என்னுடைய ஆவியிலிருந்து என்ன ஆகல? இன்னும் வெளிப்படவில்லை. ஒத்துக்கிறீங்களா? ஆமா தானே? ஆமா, நம்ம எல்லாருமே அதில் ரொம்ப குறைவு உள்ளவங்களா இருக்கிறோம். இப்போ இந்த 4 நாட்கள்ல நம்ம அதுதான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். என்னுடைய ஆவியை நான் பயிற்றுவித்து ஆவியானவர் என் மூலமாக செயல்படுவதற்கு நான் என்னென்ன செய்யணும் அப்படின்றத பத்தி நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எதற்காக நம்ம ஒரே ஆவியுடையவங்களா மாறுறோம்? ஏன்னா இந்த ஆவி மண்டலத்தை நான் சொன்னேன் இல்லைங்களா, சூப்பர் நேச்சுரல், அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எல்லாமே ஆவி மண்டலத்துல தான் சாத்தியமாகும். இப்போ ரீசெண்டா நம்ம சேலத்துல போன வாரத்துல ஊழியக்காரர்களுடைய ஒரு பெரிய கூட்டம் ஒன்று நடந்தது இல்லைங்களா. அதனுடைய முடிவில் நிறைய அற்புத அடையாளங்களை கர்த்தர் என்ன பண்ணாரு? செஞ்சார். நிறைய காது கேட்காதவங்களுக்கு காது கேட்டுச்சு, நிறைய அற்புத அடையாளங்கள் நடக்குது. சரி, அது உண்மையானது. ஒரு சில அற்புத அடையாளங்கள் பார்த்தா நமக்கே கொஞ்சம் சந்தேகமா வரும். ஸோ அதை பத்தி நான் பேச போறோம். ஞாயிற்றுக்கிழமை நான் அதை பத்தி பேச போறேன். டிசர்ன் பண்றது எப்படி, பகுத்தறிவது எப்படி, அதை பற்றி உங்களோடு நான் ஞாயிற்றுக்கிழமை நான் பேச போறேன். சரிங்களா? ஆனா இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த மாதிரி ஆவியானவருடைய செயல்பாடுகள் இவ்விதமா இந்த இடங்கள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்குது? அங்க ஆவியானவருடைய ஃப்ளோ, ஆவியானுடைய அசைவைக்கு விட்டு கொடுக்கிறதான பல மனிதர்கள் இணைந்து வருகிறார்கள். அப்போ நம்ம இணைந்து ஜெபிக்கும் பொழுது, இப்போ நான் நீங்க இப்போ நம்ம ஒரு 15-20 பேர் உட்காந்துருக்கிறோம். நம்ம 20 பேருமே ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுக்கிற ஒரு பயிற்றுவித்தலுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நிச்சயமா என்ன நடக்கும் தெரியுமா? இயற்கைக்கு அப்பாற்பட்டதான அதிசயங்களும் அற்புதங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? செய்வார். ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்ணிடுறோம்? ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு, ஆனா ஆவியானவர் உள்ள வச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆவியானவருடைய அசைவாடுதலுக்கு நம்ம என்ன பண்ணலங்க? விட்டு கொடுக்கல. ஆவியானுடைய அசைவாடுதல் உண்டாயிடுச்சுன்னா ஒரு மனமும் அங்க வந்து ஏக சிந்தையும் உருவாகும் பொழுது அந்த இடத்துல என்ன நடக்குதுங்க? அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சோ அப்போ இந்த ஆவி மனுஷனை நமக்குள்ள பெற்றிருக்கிறது மாத்திரமல்ல, ஆவி மனுஷனிலிருந்து ஆவியானவர் இணைந்து நமக்குள்ள இருந்து அந்த ஃப்ளோ, அந்த அசைவை, அந்த ஒரு பெரிய ஒரு அசைவை உண்டாக்க தேவன் விரும்புகிறார். அதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருந்தோம் என்று சொன்னால் தேவனுடைய ஆவியானவர் மகத்துவமான காரியங்களை இயேசுவின் நாம மகிமைக்காக இந்த பூமியில் அவர் செய்வார். ஹல்லேலூயா. அது உங்க குடும்பமா இருக்கலாம், நம்ம வீடா இருக்கலாம், ஏன் நம்ம ஆராதனை நேரங்களாக இருக்கலாம், ஜெப நேரங்களாக இருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக அதை செய்வார். இப்போ இந்த மரித்து போன நிலையில் இருக்கிறதான இந்த அவிசுவாசிகள் பத்தி சொல்றோம் இல்லைங்களா, அவங்களுடைய ஆவியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னேன்? மரித்து போயிருக்குன்னு சொல்லி சொன்னேன். அதனால அவங்களுடைய சரீரத்தின் வழியாக, அந்த ஐம்புலன்கள் வழியாக எதை அவங்க உட்கொள்றாங்களோ அதுதான் அவங்களுடைய இருதயத்தின் துடிப்பாக இருக்கும். இப்போ கண்ணு வழியா ஒன்னு பாக்குறாங்க, ரொம்ப அழகா இருக்குது, அதை அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ கண்ணால ஒரு 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 பொருளை பார்க்குறான்னு வச்சுக்கோங்க, அந்த பொருளை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை வந்து ஒரு அந்தஸ்து, ஏதோ ஒரு காரியம், உலகத்தில் அழிந்து போகக்கூடிய ஏதோ ஒரு காரியத்தை பார்த்துட்டு உடனே அந்த சென்சஸ், 5 சென்சஸ் வழியா அது உள்ள போன உடனே அவர்களுடைய ஈர்ப்பு என்ன ஆயிடுது? அதை அனுபவிக்க வேண்டும், அதை நம்முடையதாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி செயல்படுகிறார்கள். அதனால தான் நம்ம இந்த ஐம்புலன்கள் வழியாக செயல்படுவதை குறித்தும் நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால தான் தினைக்கும் நம்ம என்ன ஜெபம் பண்றோம்? கர்த்தாவே, என்னுடைய ஐம்புலன்களை உங்க ரத்த கோட்டைக்குள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன், ரத்தத்தினால சுத்திகரிங்க. ஐம்புலன்கள் வழியா, கண்ணு வழியா, காது வழியா, வாய் வழியா, தொடுதல் வழியா என்னுடைய வாழ்க்கை சரீரத்துக்குள்ள போறத கர்த்தர் சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறது உண்டு. ஸோ இவ்விதமாக நாம் ஆவிக்குரிய மனிதர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த உயிரோடு இருக்கிற மனிதன், உயிரில்லாத மனிதன். உயிரில்லாத மனிதன் யாரு? ஆவியிலே செத்து போனவன். உயிரோடு இருக்கிற மனிதன் யாரு? ஆவியானவராலே உயிர்ப்பிக்கப்பட்டவன். இப்போ
இந்த ஸ்பிரிட் ரெல்ம் ஆவி மண்டலத்துல இந்த ஆவி மனிதனுக்கு இன்ஸ்டன்டா ஒரு ஆக்சஸ் கிடைக்குதுங்க. எப்படி தெரியுமா? ஆவியானவர் உள்ள இருக்கும் போது உடனடியாக நாம் ஏறெடுக்கிறதான ஜெபங்கள் எல்லாமே நேரடியாக தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னாடியே நின்று ஜெபிக்கிற ஒரு ஜெபங்களாக மாறுகிறது. சிங்காசனத்துக்கு நம்ம தேடி ஆலயத்தை தேடி வரணும்னு அவசியம் இல்லை. ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஆவியானுடைய அசைவாடுதலுக்கு நம்ம விட்டு கொடுத்தாலே அந்த நம்ம இருக்கிற எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தருடைய சிங்காசனம் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய சிங்காசனம் இறங்கி வந்துச்சுன்னா வேற ஏதாவது நமக்கு தேவையா? எதுவுமே தேவையில்லை. தேவ பிரசன்னம் வந்துச்சுன்னா எதுவுமே தேவையில்லை. சரி, இப்போ இன்னொரு வசனத்தை நம்ம இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சுதா? நம்முடைய ஆவி எவ்வளவு முக்கியம், ஆவிக்குரிய மனிதர்களும் நம்ம எப்படி இருக்கிறோம், ஆவியும் ஆத்துமாவும் இணைந்து ஒரு இருதயம்னு ஒன்று இருக்குது. அந்த இருதயத்திற்கு முக்கியமானது கண்ணுன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்ம ஆவி நிலையில எப்படிப்பட்டவங்களா நம்ம தேவனோடு ஒன்றா இருக்கிறோம்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அசைவாட விரும்புகிறார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 7வது அதிகாரம் 38வது வசனம். யோவான் 7:38. வாசிக்கலாமா? வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். திரும்ப வாசிக்கலாம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இப்ப இந்த ஜீவன் நதி அப்படின்றது எதை குறிக்குதுங்க? யாரை குறிக்குது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. இப்ப நம்ம என்ன பண்ணணுமா? அவரிடத்துல விசுவாசமா இருக்கணுமா? உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஓடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த ஸ்பிரிட் அப்படின்றது ஒரு ஆற்றல், ஒரு எனர்ஜி அப்படின்னு சொல்றோம், ஒரு ஆற்றல். இப்போ இந்த ஃபேன் இங்க ஓடுது இல்லையா? இந்த ஃபேன் ஓடுறதுக்கு ஒரு ஆற்றல் ஒன்று தேவைப்படுது. என்னது? மோட்டரா? இல்லை. வேற என்ன? ஒயரு, சுவிட்சு, இது எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ஃபேன் ஓடுறதுக்கு தேவைப்படுறது. ஆனால் அந்த உள்ள இயக்கி கொண்டிருக்கிற அந்த மோட்டருக்கு தேவைப்படுறது, ரொம்ப ரொம்ப தேவைப்படுறது என்ன தெரியுங்களா? எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம். மின்சாரம் இருந்தால் தான் இது என்ன ஆகும்? ஓடும். இப்போ மின்சாரம்ன்றது என்ன? இந்த மோட்டரை இயக்கிறதுக்கும் அந்த மோட்டரோட கனெக்ட் ஆகிருக்கிற அந்த பிளேடை இயக்கிறதுக்கும் தேவைப்படுகிற ஒரு ஆற்றல் இல்லைங்களா? இப்போ இதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவரும் பிதாவினுடைய பரலோக திட்டத்தை நம் மூலியமாய் நிறைவேற்றுவதற்கு வேண்டிய ஆற்றலாக நம்மளுடைய ஆவியை என்ன பண்றாரு? அவரு பயன்படுத்துறாரு. புரியுதுங்களா? ஆவியானவர் நமக்குள்ள நம்மள என்ன பண்றாருங்களா? தேவ ராஜ்யத்தினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மளுடைய ஆவியை அவர் பயன்படுத்துறார். இப்போ இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? என்னிலிருந்து புறப்பட்டு வருகிற ஜீவன் நதி. ஜீவன் நதினா ஒரு இடத்துக்குள்ள வச்சு பூட்டி வைக்கிறதுக்காக கிடையாது. இட் ஹாஸ் டு ஃப்ளோ. அது என்னிடத்திலிருந்து அசைவாடணும், அது என்னிடத்திலிருந்து வெளியே புறப்பட்டு போகணும், பல இடங்களுக்கு போகணும். நான் போற எல்லா இடத்துலையும் ஆவியானவருடைய அந்த ஜீவன் நதி என்ன ஆகிட்டே இருக்கணும்? எனக்குள்ள இருந்து வெளியே போயிட்டே இருக்கணும். மற்றவங்களை அது தொடணும், என்னோடு பேசுறவங்களை தொடணும், என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களை தொடணும், என் வீட்டில் இருக்கிறவங்களை தொடணும். அந்த அளவுக்கு என்னுடைய ஆவி பரிசுத்த ஆவியினால என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? ஆட்கொள்ளப்பட்டு நிரப்பப்பட்டிருக்கணும். சரிங்களா? இப்போ என்ன நடக்குது? இந்த பரிசுத்த ஆவியினுடைய இந்த ஆற்றல் என் மூலமாக வெளியே வர ஆரம்பிக்கும் போது என்னை சுற்றி இருக்கிறதான அந்த சூழல் எல்லாம் மாற்றப்படுகிறது. நான் சொன்னேன் இல்லைங்களா, ரெண்டு சூழல்லையுமே நம்ம இருக்கிறோம். பிசிக்கல் அட்மாஸ்பியர்லையும் இருக்கிறோம், ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர்ல இருக்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம ரெண்டுலையுமே நம்ம செயலாற்ற பழகிக்கிட்டோம்னா நம்ம இந்த ஆவி மண்டலத்தில் ஒரு விஷயத்தை நடத்துறதுக்கு முன்னாடி, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது எங்கே நடக்கும்? இந்த மாம்ச மண்டலத்தில் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? அது ஆவி மண்டலத்தில் ஏற்கனவே அது நடந்திருக்கும், இல்லை நடத்தப்பட்டிருக்கும். அப்போ அதை தான் நம்ம என்ன பண்றோம்? இங்க பூமியில நம்ம நிறைவேற்றுறோம். அதனால தான் பிரேயர் கூட எப்படி நம்ம ஜெபம் பண்றோம்? உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்போ everything that has to be carried out in this world has to be first carried out in the spirit realm. ஆவி மண்டலத்தில் முதலாவது அது இயக்கப்பட்டிருக்க, அது நடத்தப்பட்டிருக்க வேண்டும். இப்போ ஆவி மண்டலத்திலையும் இதுலயும் நம்ம சேர்ந்தே நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ரெண்டை பத்தியதான ஒரு சென்ஸ் நமக்குள்ள இருந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? நிச்சயமா
பிதாவினுடைய சித்தத்தை உடனடியாக அந்த இடத்துல நம்மளால என்ன பண்ண முடியும், நிறைவேற்றவும் புரிந்து கொள்ளவும் முடியும். அந்த அட்மாஸ்பியரை, அந்த நம்மளை சுற்றி இருக்கிற சூழலையே நம்மளால என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். நான் சொன்னதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய ஊழியக்காரங்க, நல்ல அபிஷேகம் நிறைந்த தேவ மனிதர்கள் எல்லாருமே இந்த காரியத்தை இப்படிப்பட்டவர்களாக தேவனால் பயன்படுத்தப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்டவங்கள நம்ம எல்லாருமே மாறணும். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் 2 பேர் இல்லை. இந்த வார்த்தையை பேசுற வெறும் பில்லி மாத்திரம் இல்லை. இந்த வார்த்தையை கேட்க போகிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீங்க எப்படிப்பட்டவங்களா மாறணும் தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா சூழலையும் மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு அபிஷேகத்துல நாம் வளர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த ஆவியிலே நம்ம ஒரு சில காரியங்களை, இந்த எனர்ஜி சோர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஆற்றல்னு சொன்னேன் இல்லைங்களா, இதுல வந்து நம்மளால ஒரு சில காரியங்களை சென்ஸ் பண்ண முடியும். அது வந்து நான் டிசர்ன்மெண்ட்லையும் நான் சொல்லுவேன், நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை பேசுவேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை வந்து நம்மளால சென்ஸ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்திற்கு நீங்க பெண்கள் வந்து மேபி நீங்க இதை நீங்க உணர்ந்திருக்கலாம். இப்போ ஒரு வாலிப பெண் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு பஸ்ல போறாங்க. இது நல்லா கவனிச்சு பார்க்கணும், நல்லா நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். நீங்க ஒரு பஸ்ல போறீங்க, ஒரு வாலிப பெண். இப்போ இந்த வாலிப பெண் வந்து பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவங்கன்னு வச்சுப்போம். இப்போ இவங்க பஸ்ல போய் உட்கார்றாங்க, ஒரு சீட்ல உட்கார்றாங்க. ஆனா அந்த இடத்துல இருக்கிறதான ஒரு நபர், சரியா, அவர் வந்து அந்த வாலிப பெண்ணுக்கு பின்னாடி தான் உட்காந்துருக்கிறாரு. இந்த அம்மாவுக்கு பிசிக்கலா தெரியல. ஆனா இந்த வாலிப பெண்ணுக்கு இவங்களுடைய ஆவியில ஒரு உணர்த்துதல் கண்டிப்பா இருக்கும். இவங்க ஸ்பிரிட் சென்சிட்டிவா இருந்ததுன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு அசௌகரியமான ஒரு பார்வை என் மேலே இருக்கிறது, என் மேல என்னை ஏதோ ஒரு வேற டிஃப்ரெண்டான ஒரு கண்ணோட்டத்தில் ஒருத்தர் பார்க்கிறாரு, ஒரு கண்கள் என்னை பார்க்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு உணர்த்துதல் வரும். இது எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்கன்னு தெரியல. நான் நிறைய நேரம் உணர்ந்திருக்கிறேன். அது வெறும் பெண்ணா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ யாரா இருந்தாலும் சரி. ஒரு சில நேரங்களில் ஒரு இடத்துக்குள்ள போன உடனே ஒரு சிலருடைய பார்வை, நம்ம மேல இருக்கிற பார்வை ரொம்ப வித்தியாசமான பார்வையா இருக்கும். அதாவது எரிச்சலான பார்வைன்னு சொல்ல முடியாது, அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறதான அந்த ஆற்றல் இருக்கு இல்லையா, நமக்குள்ள இருக்கிறதான ஆவியானுடைய அந்த ஆற்றல், அது எதிராக இருக்கிற தீமையின் ஆற்றலை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த மனிதர்களிடத்துல என்னத்தை ஏற்படுத்தும்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தும், ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தும். அதனால அவங்க என்ன பண்ணுவோம்னா லைட்டாக ஒரு சில நேரங்களில் முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்கும். கவனிச்சிருக்கிறீங்களான்னு தெரில, நிறைய நேரம் ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த மாதிரிலாம் நிறைய மனிதர்கள்லாம் இருக்கக்கூடிய பொதுவான இடங்களுக்கு போகும்போது ஒரு சிலர்லாம் அப்படியே நம்மளை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு நமக்கும் அவனுக்கும் ஒன்றுமே இருக்காது, நம்ம அவனை முன்ன பின்ன பார்த்துருக்க கூட மாட்டோம். ஆனால் நம்மளை என்ன பண்ணுவாங்க, அப்படியே பார்க்குற மாதிரியே நமக்கு இருக்கும். நீங்கள் அந்த பக்கம் திரும்பினா கூட அந்த பார்வை உங்களை மேலே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். கவனிச்சிருக்கீங்களா, உணர்ந்துருக்கிறீங்களான்னு தெரியல. நானும் அப்படி உணர்ந்துருக்கிறேன். அதாவது நான் இந்த பக்கம் இருப்பேன், ஆனால் அவங்க பார்க்கறது வந்து எனக்கு நல்லா தெரியும், அவங்க நம்மளை ஏதோ முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே தோணுதேன்னு நினைக்கிறோம். பார்த்தீங்களா, இந்த தோன்றதுன்றது என்னது, சும்மா மனசில் இங்கே வர்ற ஒரு சிந்தனை கிடையாது. இது நமக்குள்ள இருக்கிறதான அந்த ஆவியானவருடைய ஆற்றல் நமக்குள்ள என்ன பண்ணுதுன்னா ஒரு 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 நம்மளை சுற்றி ஒரு ஃபென்ஸ், ஒரு வேலி மாதிரி நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை ஆவியானவர் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்போ என்ன நடக்குது, எதிராக இருக்கிற தீமையின் ஆவிகள், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த தீமையின் ஆவிகளும் ஆவி மண்டலத்தில் என்ன பண்ணுது, செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த ஆவிகளுக்கு விரோதமாக நமக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு ப்ரொடெக்ஷனை நமக்கு தரார். அந்த ஆவிகள் எல்லாம் தாக்கணும்னு நினைச்சாலும் ஒரு சில நேரங்களில் நம்மள அப்படி சென்ஸ் பண்ண முடியும். அடுத்ததா இப்போ நான் பார்வை சொன்னேன், அதே மாதிரி நீங்கள் ஒரு ரூம்குள்ளே போன உடனே, ஒரு 10-15 பேர் இருக்கக்கூடிய ஒரு ரூம்குள்ளே போன உடனே ஒருத்தருடைய ஆவி மாத்திரம் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கவனிச்சிருக்கிறீங்களா, அவங்க பேசுகிற பேச்சு எல்லாமே நார்மலாக மனுஷங்க மாதிரி தான் இருப்பாங்க, அவங்க யாரும் விசித்திரமானவங்களாம் கிடையாது. ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க அந்த ரூமில் இருந்தாலே நமக்கு எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஃபீல் ஆகும். கவனிச்சிருக்கிறீங்களா, இந்த மாதிரி நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். அடுத்ததாக இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்போ பெரிய ஒரு ஊழியக்காரங்க, ரொம்ப நல்ல அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டிருக்கிற ஊழியக்காரங்க ஒரு இடத்துக்குள்ள வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க நிமித்தமாக ஒரு அத்தாரிட்டி, ஒரு அதிகாரம் செயல்படுறத நம்மளால பார்க்க முடியும். கவனிச்சிருக்கிறீங்கன்னு தெரியல, நான் நிறைய நேரங்களில் பார்த்துருக்கிறேன். நான் ரொம்ப 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 நான் அந்த மாதிரி உணர்ந்த ஒரு தேவ மனுஷன் யாருன்னா ஃபாதர் பெர்க்மன்ஸ். அவங்க ஒரு நாள் ஒரு மீட்டிங்க்கு நாங்கள் போயிருந்தோம்.
ஒரு மீட்டிங் போயிருந்தப்போ நான் ஒரு 10 நாள் கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்போது அந்த டைமில் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவங்க வந்திருந்தாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி எல்லா ஊழியக்காரங்களும் இருந்தாங்க, தேவன பிரசன்னம் ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு 3வது நாள் வந்தார். 3rd டே தான் அந்த செஷன் எடுக்க வந்தார். அவர் வரும்போது அந்த இன்ஃபேக்ட் நான் அந்த டைமில் வந்து நான் ஆவியனுடைய அபிஷேகத்தை கூட நான் பெறலை. அந்நிய பாஷையின் வரங்களோ இல்லை அந்த அந்த முழுமை ஆவியனுடைய தொடுதல் கூட நான் உணர்ந்ததே கிடையாது. ஆனால் ஃபாதர் பெர்க்மன்ஸ் வந்த உடனே அந்த எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. அந்த இடமே அப்படியே வேற மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடமே அப்படியே பளீருன்னு இருக்குது. அந்த அட்மாஸ்பியரே மாறிடுச்சு. என்னால் அது வார்த்தையினால விவரிக்க முடியல, அதை அனுபவிச்சாதான் தெரியும். அது என்னால் நான் யோசிச்சு பார்க்குறேன், என்ன திடீர் லைட்டுக்கிட்ட எக்ஸ்ட்ரா போட்டாங்களா, என்ன இவர் அப்போதான் ஸ்டேஜுக்கு வராரு, எல்லா லைட்டும் அப்படியே எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல ஒரு என்ன சொல்கிறது, அது என்னால் விவரிக்க முடியல. அது தேவ பிரசன்னு சொல்கிறதா இல்லை வந்து அது என்னன்னு சொல்கிறதுனே தெரில. அப்படியே அந்த என்விரான்மெண்ட் காற்று கூட அப்படியே ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அவர் வந்த உடனே அவர் வர்ஷிப் பண்ண ஆரம்பித்தார். அந்த மாதிரி ஒரு தேவ மனுஷனுடைய ஒரு பிரசன்னத்தில் நான் இருந்திருக்கிறேன். அப்போது நான் யோசித்தேன், அது அந்த கூட்டத்தில் தான் நான் ஆவியனுடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். இப்போது இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ், இந்த மெசேஜோடைய பாயிண்ட்ஸ்லாம் நான் ரெடி பண்ணும்போது எனக்கு அந்த தருணம் ஞாபகம் வந்தது. அப்படியே கொஞ்ச நாள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு அப்படியே நான் யோசித்து பார்த்தேன், ஆவியானவரே, நான் உங்களுடைய நிறைவையெல்லாம் பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை சுமந்து வந்த ஒரு தேவ மனுஷனை பற்றி எனக்கு நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறீங்க இல்லையா? இப்போ இதே மாதிரி நானும் எப்படிப்பட்டவனா மாறணும், உங்களுடைய அபிஷேகத்தை சுமந்து செல்றவனா நான் மாறணும். நான் போகும்போது அந்த இடத்துல பல ஆவிகள் இருக்கு இல்லை, நான் சொன்னேன் இல்லைங்களா? இப்போ நம்ம போகும்போது நம்ம ஆவியானவரை சுமந்து செல்றோம். ஒரு அறைக்குள்ள, ஒரு ரூம்குள்ள போறீங்க, அந்த அறையில பல ஆவிகள் இருக்கும். ஏன்னா மனுஷன் எங்கேயும் இருக்கிறான், மாம்ச மண்டலத்திலையும் இருக்கிறான், ஆவி மண்டலத்திலையும் இணைந்து செயல்படக்கூடிய திறன் இருக்கிறனால 2 ரெல்ம்லையுமே மனுஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்கிறான், செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம ஒரு இடத்துக்குள்ள போகும்போது அங்க இருக்கிறதான ஸ்பிரிட் ரெல்ம்ல ஒரு அத்தாரிட்டி உள்ளவங்களா நம்ம என்ன பண்ணணும், மாறணும். இப்படிப்பட்டவங்கள மாற முடியுமா? ஊழியக்காரங்க மாறி இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு அவங்க பல தியாகங்கள் செய்வாங்க. பல தியாகங்கள். என்ன தியாகம்? நேரத்தை தியாகம் செய்யறது, உணவை தியாகம் செய்யறது, பழக்க வழக்கங்களை மாற்றி. அது சாதாரணமாக இப்போ ஃபாதர் பெர்க்மன்ஸ் கிட்ட போய் கேளுங்களேன், எப்படிங்க இப்படி அப்படின்னா அவர் சொல்லுவார். அவருக்கு பொழுதுபோக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம பொழுதுபோக்குறது அப்பப்போ ஃபோன் எடுத்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், ஷார்ட்ஸ் பார்க்குறோம், ரீல்ஸ் பார்க்குறோம். ஸோ அப்போது ஆவியனுடைய பிரசன்னத்தை இந்த மாதிரி அளவில்லாமல் நமக்குள்ளிருந்து அந்த ஆவியனுடைய ஃப்ளோ, அந்த அசைவாடுதலை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சில மனிதர்கள் அந்த ஆவி மண்டலத்தில் அதிகாரத்தை வெளிப்படுத்துவதற்கு பலவிதமான தியாகங்களை செய்திருப்பார்கள், பல விதத்தில் தங்களுடைய ஆவியை பயிற்றுவித்திருப்பார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அப்போ 3வதா நான் உங்களுக்கு சொன்னது அதிகாரம் உள்ளவங்களா ஒரு இடத்துல இருக்குது. அடுத்ததா நம்ம ஒரு அறையில் இருப்போம், திடீரென்று ஒரு மனிதன் வரும்பொழுது அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி நமக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தும். நல்லாவே புரிந்து கொள்ள முடியும். நிறைய நேரங்களில் ஆராதனைகளில் நான் அதை பார்த்துருக்கிறேன். ஒரு சிலர் நம்ம ஆராதனைக்கு முதல் தடவை வர்றவங்க இல்லை பல தடவை வந்தவங்க, விசுவாசியாக இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க, நல்லா தான் வந்தங்க, ஆராதனையில் உட்காரும்போது அப்படி தலைவலி பிடிச்சிக்கிச்சிங்க, எந்திரிச்சு வெளியே போயிட்டேன்ருவாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? எப்படி நல்லா வந்தவங்க, நல்லா சாப்பிட்டுட்டு வந்தவங்களுக்கு எதுக்கு திடீர்னு தலைவலிக்கணும்? நல்லா தூங்கிட்டோம், அதாவது உடம்புல பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, நல்லா ஆரோக்கியமாக நல்லா தூங்கி எந்திரிச்சு நல்லா சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆராதனையில் உட்காரும் பொழுது திடீரென்று தலைவலிக்குது, ஏதோ ஒரு அசௌகரியம் வருது, வயிறு வலிக்குது, ஏதோ ஒன்று பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், பாடியிலேயா சரீரத்தில் ஏதோ ஒரு அசௌகரியம் வந்த உடனே என்ன பண்ணுவோம், எந்திரிச்சு வெளியே போயிடுவாங்க. அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம், தேவ பிரசன்னத்தில் இருக்க முடியாத வேற ஏதோ ஒரு ஆவி அவர்களுக்குள்ள என்ன ஆயிருக்குது, இன்னும் மறைந்து இருக்கிறது, செயல்படுகிறது. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு மேல கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அப்போ இங்க இருக்கிற அந்த ஆவியானவர் அந்த ஆவிக்கு மேல என்ன பண்றாரு, அத்தாரிட்டி எடுக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்ணல, அதை ஃப்ளோ பண்றதுக்கு, அந்த அசைவுக்கு நம்ம என்ன பண்ணலங்க, விட்டு கொடுக்க முடியவில்லை. புரியுதுங்களா? சரி, இப்போ நான் வேகமாக ஒரு 11 முக்கியமான காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த நாளுக்குரிய இந்த பகுதியை நான் முடிக்க விரும்புகிறேன். நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஏன்னா நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா?
ஆவி மூலமாக, அதாவது மனிதனுடைய ஆவி மூலமாக 11 முக்கியமான செயல்பாடுகளை நாம் செய்கிறோம். சரிங்களா? இதெல்லாவற்றுக்கும் வசனத்தோட நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவது, நம்முடைய ஆவி நம்முடைய சரீரத்தை உயிரோடு வைத்துக் கொள்வதற்கு, ஜீவனோடு காத்துக்கொள்வதற்கு உதவுகிறது. முதலாவது பாயிண்ட். எடுத்து வாசிக்க வேண்டாம், ரெஃபரன்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. நான் வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. ஏன்னா எடுத்து வாசிச்சோம்னா நமக்கு டைம் ஆயிடும். யாக்கோபு 2:26 விதமா சொல்லுது, அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. ஸோ முதல்ல ஆவி எதுக்கு இருக்குது? நம்மளுடைய பாடி, நம்முடைய சரீரத்திற்கு ஒரு ஜீவனை உண்டாக்குவதற்கு. ரெண்டாவதா ஹியூமன் ஸ்பிரிட். இந்த ஆவி என்ன பண்ணுது அப்படின்னா, நம்முடைய சரீரத்தை ஆரோக்கியமாக ஆற்றல் நிறைந்ததாக வைக்கிறது. சரீரத்தை ஆரோக்கியமாக ஆற்றல் நிறைந்ததாக வைக்கிறது. நீதிமொழிகள் 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். அப்ப அந்த ஆவி சரியில்லைன்னா சரீரமும் சரியில்லை. சரியா? சோ அப்போ இந்த ஆவி என்ன பண்ணுது? சரீரத்தை ஆரோக்கியமாக ஆற்றல் நிறைந்ததாக நிரப்புகிறது இந்த ஆவி. அதே மாதிரி நீதிமொழிகள் 18:14 இருக்குது, மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும். அப்ப அங்க ஒரு ஆவி அப்படின்றது பேசப்படுகிறது. மூன்றாவதாக, ஆவி ஒரு மனிதனுக்குள் இருந்தால்தான் அவன் தேவனை ஆராதனை செய்கிறவனாகவும் தேவனோடு நெருக்கமான உறவு கொள்ளுகிறவனாகவும் இருக்க முடியும். மூணாவதா, ஆவியினாலே நம்ம ஆராதிக்கிறோம், தேவனோடு நெருக்கமான உறவு கொள்றோம். அதனாலதான் ஏசப்பா கூட சொல்றாரு, ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுகிறதான காலம் வரும். அங்க சரீரத்தை பத்தி சொல்லல, ஆத்துமாவை பத்தி சொல்லல, ஆவியை பத்தி தான் சொல்றாரு. ஆவியோடும் உண்மையோடும். ஸோ மூணாவதா பார்க்குறோம். முதல்ல சொன்ன ஆவி சரீரத்தை உயிரோடு வைத்துக் கொள்ளுகிறது. ரெண்டாவது, ஆவி சரீரத்தை ஆரோக்கியமாகவும் ஆற்றல் நிறைந்ததாகவும் வைக்கிறது. அடுத்தது, ஆவி ஆராதிப்பதற்கும் தேவனோடு நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் உதவுகிறது. 1 கொரிந்தியர் 6:17 வாசிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். யோவான் 4:23 விதமா சொல்லுது, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். எழுதிட்டீங்களா? 3. நான்காவதா, இந்த ஆவி வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கும் தெய்வீக நடத்திப்பை பெற்றுக்கொள்வதற்கும் அவசியமானதாக இருக்கிறது. டு ரிசீவ் ரெவலேஷன் அண்ட் கைடன்ஸ். வெளிப்பாடுகள் ஒரு மனுஷனுக்கு உண்டாகணும்னா அது ஆவியில தான் உண்டாகும், சரீரத்தில் வராது. சரிங்களா? ஸோ வெளிப்பாடுகள். நான்காவதா சொல்றேன், வெளிப்பாடுகளையும் தெய்வீக வழிநடத்துதலை பெற்றுக்கொள்வதற்கும் ஆவி தேவைப்படுகிறது. ரோமர் 8:14 விதமா சொல்லுது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். கைடன்ஸ், வழி நடத்தப்படுதல். அடுத்த ரோமர் 8:16 விதமாய் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 2:12, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். சரிங்களா? அப்போ ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாக நமக்கு ரெவலேஷன், வெளிப்பாடுகளும் தெய்வீக வழிநடத்துதலும் உண்டாகும்படி நமக்கு ஆவி தேவைப்படுகிறது. அடுத்து 5ஆவதாக, புரிதல் உண்டாகும்படியாக ஐடியாஸ், இன்சைட் அண்ட் இன்ஸ்பிரேஷன். புரிதல் உண்டாகும்படி, அதாவது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கும் ஒரு விஷயத்தை குறித்து ஒரு தெளிவை உண்டாவதற்கும் ஒரு காரியத்தை குறித்து ஐடியான்னு சொல்றோம் இல்லைங்களா, எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அப்படின்றோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ், இன்ஸ்பிரேஷன், ஐடியாஸ், இன்சைட்ஸ், தெளிவான காரியம் இல்லை ஒரு புரிதல் உண்டாவதற்கும் நமக்கு ஆவி தேவைப்படுகிறது. 5ஆவதாக, புரிதல், எண்ணங்கள், சிந்தனைகள் உருவாவதற்கு நமக்கு ஆவி தேவைப்படுகிறது. ஆராதனையுடைய துவக்கத்தில் அப்பா இந்த வசனத்தை சொன்னாங்க, நீதிமொழிகள் 20:27, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். ஆவிதான் என்ன பண்ணுதுங்க? ஆராய்ந்து பார்க்கிறதா இருக்குது. யோபு 32:8 விதமாய் சொல்லுகிறது, ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவியுண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக மாற்றும். சங்கீதம் 77:6, ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாஷித்துக் கொள்கிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. சங்கீதக்காரர் சொல்றார்,
என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. 5 காரியங்களை பார்த்திருக்கோம். 6வதாக மனதினுடைய ஆழங்களை வெளிப்படுத்துவதற்கு உதவி செய்கிறது. டு ரிவீல் தி இன்னர் மோட்டிவேஷன்ஸ் ஆஃப் த ஹார்ட். மனதினுடைய ஆழங்களை வெளிப்படுத்துவதற்கு ஆவி நமக்கு உதவி செய்கிறது. நான் திரும்ப சொல்லட்டுமா? முதல்ல இருந்து வரேன். திரும்ப. ஆவி சரீரத்தை உயிரோடு வைப்பதற்கு உதவி செய்கிறது. 2வதா ஆரோக்கியமாகவும் ஆற்றல் நிறைந்ததாகவும் இருக்கிறது உதவி செய்கிறது. 3வதாக ஆராதிப்பதற்கும் தேவனோடு நெருக்கத்தில் இருப்பதற்கும் உதவி செய்கிறது. 4வதாக வெளிப்பாடுகளும் வழிநடத்துதல்களும் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறது. 5வதாக புரிதலும் எண்ணங்களும் சிந்தனைகளும் உருவாக்க நமக்கு உதவி செய்கிறது. 6வதாக உள்ளான மனதின் ஆழங்களை வெளிப்படுத்துவதற்காக 1 கொரிந்தியர் 2:11 மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். இப்போ நம்முடைய ஆவி என்ன பண்ணுதுங்களா? நமக்குள்ள இருக்கிறது எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கிறது. 1 கொரிந்தியர் 2:11 எழுதி வச்சுக்கோங்க. மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்போ இப்போ நமக்கு 2 பெனிஃபிட் இருக்கு. 1, எனக்குள்ளதை என்னுடைய ஆவி சொல்லித்தரும். இப்போ தேவனுக்குரியதை யார் சொல்லித்தரா? தேவனுடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறாரு. இப்போ எனக்கு 2யுமே வெளிப்படுத்துறாரு. எனக்குள்ள இருக்கிறதையும் வெளிப்படுத்துறாரு, பிதாவினுடைய இருதயத்தில் இருக்கிறதையும் எனக்கு அவர் வெளிப்படுத்துறாரு. சரிங்களா? சோ 6வது காரியமா பார்த்தோம், உள்ளான மனிதனுடைய ஆழங்களை வெளிப்படுத்துகிறது ஆவி. 7வதா மனிதர்களை அறிந்து கொள்வதற்கும் மனிதர்களோடு தொடர்பு கொள்வதற்கும் நமக்கு ஆவி தேவை. மனுஷனுடைய ஆவி எதுக்கு தேவைப்படுது? மனிதனோடு தொடர்பு கொள்ளணும். இப்போ நான் உங்ககிட்ட பேசாம அப்படியே நின்றுட்டே இருந்தேன்னா என்ன பண்ணுவீங்க? எதுவுமே இல்லை, அப்படியே அசைவே இல்லாமல் எப்படி நிற்கிறேன்னு என்ன பண்ணுவீங்க? மெதுவாக வருவீங்க, மூக்கு கிட்ட விரல் வச்சு பார்ப்பீங்க, முதல்ல மூச்சு விடுறானான்னு பார்ப்பீங்க. மூச்சுலன்னா என்ன பண்ணுவீங்க? நேராக ஒரு 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 படுக்கையை போட்டு படுக்க வச்சு மூஞ்சில் பஞ்சு கிஞ்செல்லாம் வச்சு மூக்கில் பஞ்செல்லாம் வச்சு பொணமாக டிக்ளேர் பண்ணிடுவோம். ஆமாதானே? ஸோ அப்போ ஆவி இருக்கிறனால நான் என்ன பண்ணுறேன்? மூவ் பண்ணுறேன், நான் உங்களோட பேசுகிறேன், நீங்கள் பேசுகிறதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன், ஏதோ ஒன்று என்கேஜ் பண்ணுறோம். நம்ம வந்து ஒரு 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 கான்வர்சேஷன்லேயோ ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு 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 விஷயத்தில் நம்ம ஈடுபடுகிறோம். ஸோ 7வதா பார்க்கிறோம், மனிதரோடு தொடர்பு படுத்தி கொள்வதற்கு இணைவதற்கு நமக்கு ஆவி தேவை. 2 கொரிந்தியர் 5:16 ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். ஏன்னா மாம்சத்தின்படி இல்லை, இப்போ நாங்கள் ஆவியில தான் ரிலேட் பண்றோம். இப்போ நான் இப்போ என்னைய வந்து இப்போ என்கிட்ட இப்போ உதாரணத்துக்கு இப்போ பில்லி ஆகிய என்னோட நீங்கள் பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு நான் ஒரு 2 மாசத்துல செம்ம குண்டா போயிட்டேன், பயங்கர குண்டாயிட்டேன்னு வச்சுப்போமே. பில்லி உன்ட்ட நான் பேசவே மாட்டேன், நீ யாருன்னே தெரியல, இவ்வளோ குண்டாயிட்டான்னு நீங்கள் விடுவீங்களா? பேசாமல் இருப்பீங்களா? என்னுடைய சரீரம் மாறிக்கிட்டே தான் இருக்குது, ஆனால் என் பில்லியினுடைய ஆவி எப்படியே தான் இருக்குது, அப்படியே தான் இருக்குது இல்லையா? ஸோ அப்போது ஒரு 4 மாதம் கழிச்சு என்னை பார்த்து நான் குண்டா இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட என்ன பண்ணுவீங்க? எப்பயும் பேசுன மாதிரி தான் பேசுவீங்க. இப்போ அதை தான் இங்கே பவுல் சொல்றாரு. ஸோ நாங்கள் சரீரத்தில் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணல, ஆவியில் நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஐடென்டிஃபை பண்ணுறோம். பில்லியனுடைய ஆவி எனக்கு தெரியும், இன்னாருடைய ஆவி எனக்கு தெரியும், நான் அவங்களோட பேசி இருக்கிறேன், அவங்களுடைய ஆவி பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டிருக்குன்னு தெரியும், அதனால நான் அவர்களோடு தொடர்பு படுத்தி கொள்ள முடியும் என்கிற புரிதலில் தான் நான் அவங்களோட பேசுகிறேன். அதே மாதிரி மார்க் 2:8 அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து, ஏசப்பா அந்த பரிசேயர் சதுசேயர்லாம் யோசிக்கிறதெல்லாம் என்ன பண்ணுறாரு? அவருடைய ஸ்பிரிட்ல அவர் ஃபீல் பண்றாரு. அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? சிந்திக்கிறது வாயை திறந்து சொன்னானா? இவன் தேவதூஷணம் பேசுறான், பாவங்களை மன்னிக்க யாராலையா முடியும் அப்படின்னு அவன் என்னதான் பண்ணான்? மனசுல நினைச்சான். ஆனா ஏசப்பாக்கு அது என்னாச்சு? அவருடைய ஆவியில அவர் அதை மனசுல நினைச்சதை இவருக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்க. ஸோ இந்த மாதிரி காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் மனுஷனுடைய ஆவியிலிருந்து அதை வெளிப்படுத்துகிறார். அடுத்தது மத்தேயு 9:4 வாசிக்கிறோம். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? ஸோ நினைவுகளை அறிந்து, ஸோ டு டிசர்ன் சம்ஒன், ஒருவரை பகுத்தறிவதற்கு
ஒருவரோடு தொடர்பு கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை? ஆவி தேவை. 7 காரியம் சொல்லியிருக்கேன். 8வதாக ஜெபிப்பதற்கும் மன்றாடுவதற்கும் நமக்கு ஆவி தேவை. டு ப்ரே அண்ட் டு இன்டர்சீட். ஜெபிப்பதற்கும் மன்றாடுவதற்கும் நமக்கு ஆவி தேவை. 1 கொரிந்தியர் 14:14 விதமாய் சொல்லுகிறது, எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதாயிருக்கும். ஸோ நான் ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? என்னுடைய ஆவி விண்ணப்பம் பண்ணுகிறது. என்னுடைய ஆவி விண்ணப்பம் பண்ணுகிறது. நாளை தினத்துல இல்லை நாளை மறுதினமோ நான் உங்களுக்கு அந்நிய பாஷையினுடைய அந்த, ஏன்னா நம்ம அடுத்து ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நம்ம 50 நாட்களுக்கு காலை வேளையிலே நம்ம 4 to 5 மணி வரைக்கும் நம்ம அந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க போறோம். ஆகையினாலே நாளை மறுதினமோ அதை பற்றி நான் உங்களோடு பேச போகிறேன். ஸோ ஆவி இருக்கும்போது என்ன பண்றோமா? ஜெபிக்கிறோமா, மன்றாடுகிறோமா? அடுத்து 9வதாக ஆவி மண்டலத்தை பகுத்தறிவதற்கு நமக்கு ஆவி தேவை. ஆவி மண்டலத்திலே பகுத்தறிவதற்கு, டு டிசர்ன் த ஸ்பிரிட் ரெல்ம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு இடத்துக்கு போனோடனே ஒரு மாதிரி ஒரு மனுஷன்கிட்ட இருக்கிற ஒரு ஆவி சரியில்லாத மாதிரி நமக்கு தோணும். கவனிச்சிருக்கிறீங்களா? அவங்க பேச்சு, அவங்க செயல் எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். கவனிச்சிருக்கிறீங்களா? நான் சொன்னேன் இல்லையா, இப்போ எக்ஸாம்பிள், ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு சிலர் பார்வையே நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த ஆவியை பகுத்தறிதல், ஆவி மண்டலத்தில் ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே இருக்கிற ஸ்பிரிட்டை நம்ம டிசர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை? நமக்கு ஆவி தேவை. எபிரேயர் 5:14 இவ்விதமாக சொல்லுது, பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞான திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். இந்த வார்த்தை எனக்கு ஞான திரியம்னு என்னன்னு உனக்கு புரியல. தமிழில் நம்ம ஆட்கள் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சமஸ்கிருதமும் தமிழும் சேர்ந்து ஒரு குழப்பத்தில் போட்டு அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதில் ஆங்கிலத்தில் நான் இப்படி வாசிக்கிறேன், பட் சாலிட் ஃபுட் இஸ் ஃபார் த மெச்சோர் who because of practice have their senses trained to distinguish between good and evil. தீமைக்கும் நன்மைக்கும் இடையே வித்தியாசத்தை, அதாவது ஆவி மண்டலத்தில் நல்ல ஆவி, கெட்ட ஆவி, தீமையின் ஆவிகள், இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பகுத்தறிவை ஏற்படுத்துவதற்கு நமக்கு என்ன தேவையா? ட்ரைனிங், டு ட்ரெயின் ஆர் ஸ்பிரிட். நம்மளுடைய ஆவியை நம்ம என்ன பண்ணணும்? பயிற்றுவிக்க வேண்டும். இப்போ பேசிக்காக நம்ம ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணும்போது என்ன தெரியுமா பண்ணுறோம்? நம்மளுடைய ஸ்பிரிட் என்ன பண்ணுறோம்? ட்ரெயின் பண்ணுறோம் ஆவியில் நிரம்பி. அப்போ நம்ம எல்லாருமே ஆவியில் நிரம்பி ஜெபிக்க, நம்ம ஒருவேளை நீங்கள் அந்நிய பாஷையினுடைய வரத்தை இன்னும் நாவுகள் கட்டவிழ்க்கப்படாமல் இருக்கலாம். யாராவது அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்கணும். அட்லீஸ்ட் இந்த 50 நாட்களில் கர்த்தர் நம்ம சபையில் எல்லாருடைய நாவுகளுடைய கட்டுகளையும் அவிழ்த்து அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற ஒரு கிருபையை தேவ சமூகத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளணும். சரிங்களா? ஸோ நம்ம அதற்காக நம்ம ஊக்கமாக ஜெபிக்க போகிறோம். ஸோ 9வதாக பார்க்கிறோம், ஆவி மண்டலத்தை பகுத்தறிவதற்கு. அதே மாதிரி நம்ம எலிசாவை கூட பார்க்குறோம் இல்லைங்களா? 2 ராஜாக்கள் 6:17 அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா பெரிய சேனையை வச்சிருக்கிறாரு. ஆனால் வேலைக்காரனால என்ன பண்ண முடியல, அதை பார்க்க முடியல. அப்போ எலிசா ஜோம் பண்றாரு, தேவனே இவனுடைய கண்களை நீங்க என்ன பண்ணுங்க? திறந்தருளும் அப்படின்னு. அவன் கண்ணு திறந்தவன். எந்த கண்ணு திறந்துச்சு? இந்த கண்ணு திறந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறந்த உடனே தான் அவன் பார்க்குறான், அவங்கள சுற்றி அக்கினிமயமான ரதங்கள் சுற்றி அவங்களுக்கு பாதுகாப்பு தருகிறத அவன் பார்க்கிறான். ஸோ 9வதா ஆவி மண்டலத்தை பார்ப்பதற்கு. அடுத்தது 10வதாக தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய ஜீவனையும் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு, டு மினிஸ்டர் த பவர் அண்ட் த லைஃப் ஆஃப் காட் டு அதர்ஸ். மற்றவர்களுக்கு, இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம பிள்ளைகளுக்கு, சபையில் இருக்கிறவர்களுக்கு, ஊழியக்காரனாகிய நான் சபையில் இருக்கிறவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு தேவனுடைய வல்லமையும் ஜீவனையும் கொடுப்பதற்கு எனக்கு ஆவி தேவைப்படுகிறது. லூக்கா 8:46 ஏசப்பா பல வருடமாய் உதிரப்போக்குள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவங்க என்ன பண்றாங்க? தொடுறாங்க. தொட்ட உடனே அந்த அம்மாக்கு சுகம் ஆயிடுச்சு. இப்போ ஆனால் அதை பற்றி லூக்கா எப்படி சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து தன்னிலிருந்து வல்லமை வெளிப்பட்டதை
அவர் என்ன பண்றார், அவர் ஃபீல் பண்றார், அவர்கிட்ட இருந்து பவர் வந்து போனதை, என்னை தொட்டது உண்டு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். ஸோ அப்போ இவ்விதமா ஏசப்பா என்ன பண்றாருங்க, ஹோலி ஸ்பிரிட்டோடைய பவர் மூலமா தான் என்ன பண்றாரு, இந்த காரியங்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றுகிறார். அப்போ ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு, வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு, சுகமளிக்கிற வல்லமை. இப்போ நம்ம பவுல்லாம் கூட வாசிக்கிறோம் இல்லைங்களா, அவங்களுடைய உருமால்கள், அதாவது அவங்களுடைய ஹேண்ட்கர்ச்சீஃப், அதெல்லாம் பட்ட உடனே என்ன ஆகுதுங்க, சுகம் வந்தது. அவருடைய நிழல் பட்ட மாத்திரத்தில் சுகம் வந்தது, அப்போஸ்தலர்கள் காலத்தில் வாசிக்கிறோம். காரணம் என்ன, அவங்களுக்குள்ள அந்த ஆவியானுடைய வல்லமையினால நிரப்பப்பட்டிருந்தது. அடுத்ததாக 11 கடைசியாக, இது கணவன் மனைவி உறவுல கணவனும் மனைவியும் சந்தோஷமான ஒரு தாம்பத்திய உறவுல இருப்பதற்காக ஆசீர்வதித்து கொடுக்கப்பட்டது. It was blessed. The spirit was blessed. The human spirit was blessed by God as a blessing to man and his wife. கணவனுக்கும் மனைவிக்கும் தாம்பத்திய உறவிற்கு ஆசீர்வாதமாக இந்த ஆவி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. அதனால தான் ஏசப்பா சொல்றாரு மத்தேயு 19:5-6, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். ஒரே மாம்சமா இருப்பார்கள்னா வெறும் அந்த செக்ஷுவல் இன்டிமசி மாத்திரம் கிடையாது, அவங்க ஸ்பிரிட்லயும் எப்படி இருப்பாங்க, ஒன்னா இருப்பாங்க. இப்ப நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம், கணவன் மனைவி சரீரமா கணவன் மனைவியா இருக்கலாம், ஆனா ஆவியில கணவன் மனைவியே இல்லைன்னா அங்க குழப்பம் தான் வரும். கவனிச்சிருக்கிறீங்களா? ஆவியில கணவனுக்கும் மனைவிக்கு என்ன ஆகாது, ஒத்தே போகாது. ஆனா சரீரமா கணவன் மனைவியா இருப்பாங்க, ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஒரே படுக்கையில படுப்பாங்க, ஆனா அவங்களுடைய ஸ்பிரிட் வேற வேறையா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட உறவுல தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஆசீர்வாதமும் சந்தோஷத்தையும் என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. அதனால தான் கணவனும் மனைவியும் இணைந்து ஜெபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? நல்லா கவனிங்க, கணவன் மனைவியா இருக்கிறவங்க கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டியது, கணவனும் மனைவியும் இணைந்து ஜெபிக்கணும். ஃபேமிலி பிரேயர் இல்லாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனி பிரேயர்ல கொஞ்ச நேரம்னாச்சும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அது எதுக்காக, எதை உறுதிப்படுத்துது, எனக்கும் என் மனைவிக்கும் ஒரே ஆவியுடையவனாக நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா தேவனுடைய வார்த்தையின்படி வெறுமனே ஒரே மாம்சமா மாத்திரம் நம்ம இல்லை, ஒரே ஆவி உடையவர்களாக இருக்கும் போது நம்மளுடைய பிள்ளைகளையும் நம்ம தேவனுக்கு ஏற்ற காரியங்களை என்ன பண்ண முடியும், நம்மளால வளர்க்க முடியும். நம்ம பிள்ளைங்களும் தேவனுக்கு கீழ்ப்படிவாங்க. மாம்சத்துல ஒன்னா இருந்துட்டு ஆவியில வேற வேற ஆவி உள்ளவங்களா கணவனும் மனைவியா இருந்தா அந்த குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது. புரியுதுங்களா? ஸோ ஆகையினாலே இப்படிப்பட்டவர்கள் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஸோ அப்போ இந்த கணவன் மனைவியுமா இருக்கிறது அது வெறுமனே சரீரம் மாத்திரம் அல்ல, இட் இன்வால்வ் சோல் அண்ட் த ஸ்பிரிட், ஆவியையும் ஆத்துமாவையும் உள்ளடக்கியது அந்த பிணைப்பு, கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிறதான பிணைப்பு. ஸோ 11 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த காரியங்கள்லாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் இந்த 11 விஷயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. இதில் எதெல்லாம் நான் தவற விட்டுருக்கிறேன், அந்த வசன ரெஃபரன்ஸையும் நான் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் எழுதி வச்சிருப்பீங்க, அதை நீங்கள் ரெஃபரன்ஸை திரும்ப எடுத்து படித்து பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஜெபிக்க போகிறோம். சரிங்களா? நம்ம ஜெபித்து நம்மளுடைய ஆவியை நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம சொல்ல போறோம், எனக்கு இந்த ஆவியை நீங்க ஒரு நோக்கத்துக்காக தான் தந்திருக்கிறீங்க, அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி இப்பொழுது நான் வரேன். இந்த அடுத்த வருகிறதான இன்னைக்கு முடிஞ்சது, இன்னும் அடுத்து ஒரு 3 நாட்கள் நம்ம இதை பத்தி பேச போறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு என்னுடைய ஆவியில நான் என்ன சரி செஞ்சுக்கணுமோ அதை எனக்கு கற்றுக் கொடுங்க. சரிங்களா? நம்ம நாளை தினத்துல இன்னும் நம்ம ஆவியில பலனடைவது எப்படி அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். How do you get strength in your spirit? How are you boldened in your spirit? உங்களுடைய ஆவியில பலனடைவது எப்படி? சரிங்களா? ஒரு பலமுள்ள ஆவியை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது அதை பற்றி வருகிற நாட்களிலும் அடுத்து வருகிற 2-3 நாட்கள் நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஒரு தெளிவை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். நம்ம இதுவரைக்கும் வெறும் ஆத்துமா மாத்திரம்தான், நிறைய பேருக்கு ஆத்துமா மாத்திரம்தான் ரொம்ப முக்கியம்னு நம்ம நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் ஆவியும் ரொம்ப முக்கியம். ஆவியில் பரிசுத்த ஆவியுடைய முழுமை இன்னும் வரல.
நம்முடைய ஆவியில இன்னும் ஒரு சில பாகங்களும், ஒரு சில ஃப்ராக்மெண்ட்ஸ், ஒரு சில துண்டு துண்டா அப்படியே அங்கங்க ஒரு சில பீசஸா இருக்குது நம்முடைய ஆவி. அதெல்லாம் ஆவியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இன்னும் வரல. ஆகையினாலதான் ஆவியானவரால் முழு கட்டுப்பாடை நம்முடைய ஆத்துமாவில் செலுத்த முடியல. அதனாலதான் தேவனுடைய சித்தம் இன்னும் நடக்கல, பிதாவினுடைய திட்டம் வெளிப்படுத்தப்படலை, தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தப்படலை. இன்னும் நம்ம சுற்றி அந்தகார வல்லமைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகையினால என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நம்ம எல்லாருமே இணைந்து தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, என்னுடைய ஆவியை கர்த்தாவே நீர் இந்த நாளிலே புதுப்பிப்பீராக. லார்ட், renew and refresh my spirit. என்னுடைய ஆவியை கர்த்தர் புதுப்பியும். இதுவரைக்கும் நான் சுமந்து வந்த அந்த ஆவியினுடைய அந்த 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 பழைய நினைவுகள் எல்லாம் வெளியேறட்டும். ஒரு புதிதான ஒரு ஆவியை எனக்கு கட்டளையிடுங்க. பரிசுத்த ஆவியானவர், நீங்க எனக்குள்ளதான் இருக்கிறீங்க, ஆனா உங்களுடைய முழுமைக்கு என்னுடைய மனுஷனுடைய ஆவியை நான் விட்டு கொடுக்கல. அதனால அப்படியே ரொம்ப சோர்ந்து போனவனா, ஏதோ தெரிஞ்ச கொஞ்ச நஞ்சத்தை வச்சு தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஏதோ தெரிஞ்ச கொஞ்ச நஞ்ச வசனத்தை வச்சு தான் என் வாழ்க்கை ஓடுது. ஆவியனுடைய வல்லமை இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில முழுமையா வெளிப்படவில்லை. அதனாலதான் நம்ம இன்னும் அற்புத அடையாளங்கள்ல குறைவா இருக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் நம்மளால பார்க்க முடியல. அப்போஸ்தலர்கள் காலத்துல நடந்த காரியங்களை நம்மளால பார்க்க முடியல. காரணம், ஆவியானவருக்கு நம்மளுடைய ஆவி இன்னும் அடிபணியவில்லை. ஆவியானவருக்கு நம்முடைய ஆவியின் முழுமை இன்னும் கீழ்ப்படியவில்லை. ஆகையினால் இந்த நாளில் நாம் சொல்ல போகிறோம், கர்த்தாவே, என்னுடைய ஆவியை ஆராய்ந்து பாரும், என்னுடைய ஆவியை சோதித்து பாரும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தாவே, அப்பா, என்னுடைய ஆவியை நான் ஆராய்ந்து பார்க்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். இப்பொழுது என்னை ஆராய்ந்து பாரும், சோதித்து பாரும். இந்த ஆவியில தான் நீங்க தங்கி இருக்கிறீங்க. ஆனா நீங்க கிரியை செய்ய முடியாதபடி, உம்முடைய முழுமை எங்களிடத்துல கிரியை செய்ய முடியாதபடி, அப்பா, என்னுடைய ஆவி இன்னும் வேற ஏதோ காரியங்களுக்கு பின்னாடி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் குறைவுள்ளவனாக நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன். ஆவியனுடைய முழுமை இன்னும் என்னுடைய ஆவிக்குள்ளாக வரவில்லை. ஆகையினாலே நான் குறைவுபட்டவனாகவே நான் இருக்கிறேன். இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நீர் என்னோடு கூட இடைப்பட்டு உம்முடைய வார்த்தையினாலே நீர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருப்பதனாலே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் என்னுடைய வாழ்க்கையிலே, அப்பா, என்னுடைய ஆவியிலே ஒரு மாற்றத்தை இந்த நாளிலே கர்த்தர் கட்டளையிடுவீராக. என்னுடைய ஆவி புதிதாய் மாற்றப்படுவதாக. என்னுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவரால் முழுவதுமாக நடத்தப்பட நான் ஒப்பு கொடுக்கிறேன். நம்ம எல்லாரும் நம்முடைய வலது கையை நம்முடைய தலைமையில வச்சுக்கலாமா? அவங்க ரைட் ஹேண்ட் தலைமையில வச்சு சொல்லுங்க, கர்த்தாவே, அப்பா, அந்த 1 தெசலோனிக்கேல நாங்க வாசிச்ச மாதிரி, அப்பா, எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், அப்பா, குற்றமற்றதாக காக்கப்பட வேண்டும் என்று சொன்னீங்களே. அப்பா, என்னுடைய சரீரத்தை நான் பரிசுத்தமா வச்சுக்கிறேன் ஆண்டவரே. சரீரத்தை வெளிப்பிரகாரமா நான் சுத்தமா நான் குளிச்சு நான் எல்லாம் வெளிப்பிரகாரமா நல்லா வச்சுக்கிறேன். ஆனா என்னுடைய ஆத்துமாவோ ஆவியோ இன்னும் கரைப்பட்டதாக குறைவுள்ளதாக இருக்கிறது. ஆகையினால இப்பொழுது அப்பா, என்னுடைய ஆவியை, அப்பா, உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய ஆவியினுடைய முழுமையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். வெறும் பாகங்களை அல்ல, வெறும் சின்ன சின்ன பகுதிகளாய் அல்ல. என்னுடைய ஆவியின் முழுமையும் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு கொள்ளுவீராக. என்னுடைய ஆவியின் முழுமையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. குறைவுள்ள என்னுடைய ஆவி, அப்பா, இன்னும் வேற ஏதோ தாக்கங்களினாலே நடத்தப்படுகிற என்னுடைய ஆவி இப்பொழுதே, அப்பா, பரிசுத்த ஆவியானுடைய முழு கட்டுப்பாட்டிற்குள் வரட்டும். அப்பா, இதுவரைக்கும், அப்பா, உலகத்தினால நடத்தப்பட்ட என்னுடைய ஆவி, உலகத்திலே உண்டான இச்சைகள், உலகத்திலே உண்டான பாவங்கள், உலகத்தில் உண்டான அசுத்தங்கள், இவற்றினாலே, அப்பா, அங்கும் இங்குமாய் தாறுமாறாக சிதைந்து கொண்டிருந்ததான என்னுடைய ஆவியும் ஆத்துமாவோ இப்பொழுது புதிதாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரை முழுமையை பெற்று, அப்பா, முழுமையாய் தேவனுடைய சித்தத்திற்கு, விருப்பத்திற்கு விட்டு கொடுத்தவர்களாக எங்களுடைய ஆவி மாற்றப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். Yes, Lord. இந்த நாளிலே, அப்பா, ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலோ, கர்த்தாவே, உம்முடைய ஆவியின் நிறைவையும் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தையும் கர்த்தர் நீர் வெளிப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இதுவரைக்கும் குறைவுள்ள மனிதர்களாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வரும் பொழுது நிறைவான காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்பா, நிறைவான உம்முடைய வல்லமையை நாங்கள் பார்க்க போகிறோம். நிறைவான உம்முடைய அபிஷேகத்தை பார்க்க போகிறோம். நிறைவான உம்முடைய அற்புத
அடையாளங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். பரலோகத்திலே நீர் விரும்புகிற உம்முடைய சித்தம், நீர் விரும்புகிற உம்முடைய திட்டம் எங்கள் வீட்டிலும் சபையிலும் நிறைவேறுகிறதை நாங்கள் பார்க்க போகிறோம். எங்கள் எல்லைகளிலே தேவ மகிமையை பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமை அடைகிறதை நாங்கள் பார்க்க போகிறோம். இது எல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எங்களுடைய ஆவியின் மூலமாக செயல்படும் பொழுது நிறைவேறுகிறதா இருக்கிறதே, அதற்கு முழுவதுமாய் விட்டு கொடுக்கிறோம். இந்த நாளிலே ஜெபிக்கிறவர்கள், ஜெபிக்க போகிறவர்கள், எங்கள் சபையில் இருக்கிறவர்கள், குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் ஆவியை குறித்து மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நிதானித்து ஆராய்ந்து அறிந்து பார்த்து பரிசுத்தத்தோடு காத்து கொள்ளவும், ஆவியில பலனடையவும், இன்னும் வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலும் நிரப்பப்படவும் முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த 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 லைவ் ஸ்ட்ரீமை எங்களோடு இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை அவர்கள் மேலும் உண்டாவதாக. அப்ப மேற்கொண்டு இந்த வசனத்தை இனிமேலும் கேட்க போறவங்க அவங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுங்க. தொடர்ந்து அடுத்த 3 நாட்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் எங்களுடைய ஆவியை குறித்து நாங்கள் இன்னும் அதிகமாக ஆராய்ந்து பார்த்து ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து தேவ சித்தத்துக்கு எங்களை முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்க எங்களையும் எங்கள் ஆவியாத்மா சரீரத்தையும் எங்கள் குடும்பத்தையும் சபையும் நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தப்படுத்தும், வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். துதிக நமக்கு மேல உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு கரெக்டாக நமக்கு 10 o'clock நமக்கு இந்த பிரேயர் ஆரம்பமாகும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.